காரணங்கள் பல சூழ்நிலைகளால சில பேர் நீங்க சபைக்கு வர முடியல. இருந்தாலும் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை கேட்கும்படியாக ஆராதிக்கும்படியாக சபைக்கு வந்திருக்கிறவர்களை குறித்து நான் சந்தோஷப்படுகிறேன். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையாவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்க உற்சாகத்தோடு இருக்கிறீர்களா? ஆமென், ஹல்லேலூயா. யாவரும் உன் கையில் இருக்கிற வேதாகமத்தை நாம் எடுத்துக்கொள்வோம். இந்த இடத்துல 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். 3 பேரும் வேற வேறா நீங்க வாசிங்க. முதல்ல ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் வசனம் 19 வாசிங்க. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோலை நான் உனக்கு தருவேன். பூலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்ட அவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த வசனத்தை அப்படியே வச்சு கொள்ளுங்க. வேற இன்னொரு வசனத்தை கேளுங்க. மத்தேயு 18வது அதிகாரம் 18வது வசனத்தை வாசிங்க. பூலோகத்தில் நீங்கள் எவைகளை கட்டுவீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலோ நீங்கள் எவைகளை கட்டி வீழ்த்தீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டி வீழ்த்தப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. அடுத்ததாக இன்னொரு வசனத்தை எடுத்து வாசிங்க. யோவான் எழுதின சுவிசேஷம் 20வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசிங்க. யோவான் 20:23 இன்னொரு வாசிங்க. வாசிக்காத வாசிங்க. எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும். எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த 3 வசனத்தின் அடிப்படையில் இருந்தால் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. எத்தனை பேர் ஆண்டவரோடு கூட பேசணும்னு நீங்க வாஞ்சியோடு இருக்கிறீங்க? ஆமென், ஹல்லேலூயா. இது நல்ல ஒரு வாக்குத்தத்தமான ஒரு வசனம். இந்த வசனத்தை நம்ம வாசிக்கும் பொழுது சோகமா வாசிக்க கூடாது, கவலையோட வாசிக்க கூடாது, சோர்வோடு வாசிக்க கூடாது. இந்த வசனம் ஒரு ஆசீர்வாதமான ஒரு வசனம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த 3 வசனத்துல முதல் வாசித்த 2 வசனமும் ஒரே மாதிரியான அர்த்தம் கொண்டது, ஒரே விஷயத்தை சொல்லுகிறது. ஆனா கடைசியா 3வது நம்ம வாசித்த அந்த வசனம் அதுவும் ஒரே அர்த்தத்தை சொல்லக்கூடியதாக இருந்தாலும் அதிலே சில வார்த்தைகள் கொஞ்சம் வேறாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஓகே, இந்த வசனத்தை பல தடவை நம்ம ஜெபம் பண்றதுக்காக நம்ம பயன்படுத்தி இருப்போம். சில காரியத்தை நம்ம மேற்கொள்றதுக்கு முயற்சி பண்ணும்போது இந்த வசனத்தை அதிகமாக நம்ம பயன்படுத்தி இருப்போம். ஆனா இந்த வசனத்தை குறித்து இன்னைக்கு நாம் தியானிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மளோடு கூட பேசுவாராக. ஆமென், ஹல்லேலூயா. மறுபடியும் நம்ம முதல்ல வருவோம். மத்தேயு 16வது அதிகாரம் 19வது வசனத்துல போட்டிருக்கிற அந்த வசனத்தை குறித்து, பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுகிறீர்களோ அவைகள் பரலோகத்திலே கட்டப்பட்டிருக்கும். இது 18வது வசனத்துல. 16வது வசனத்துல போட்டிருக்கிறது, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். ஹல்லேலூயா. பலத்த கரங்களை தட்டி அவருக்கு நன்றி செலுத்துவோமாக. ஹல்லேலூயா. இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இது கேட்கறதுக்கு ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்கும். ஆனா அதனுடைய அர்த்தம் என்னன்றதை நம்ம விளங்கிக் கொள்ள போகிறோம். ஹல்லேலூயா. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல் என்றால் என்ன அர்த்தம்? முதல்ல பரலோக ராஜ்யத்தை குறித்தும் இந்த பூலோக ராஜ்யத்தை குறித்தும் உள்ள வேற்றுமையை நான் உங்களுக்கு காட்ட விரும்புகிறேன். நல்லா கவனிங்க. நீங்க இந்த வேத பகுதியை சரியா கவனிக்கலன்னா
உங்களுக்கு சரியா புரியாது. அதனால நீங்க சரியா கவனிக்கணும். முதலாவது, நாம் வாழ்கிற இந்த பூமியில இருக்கக்கூடிய இந்த ராஜ்யம், இது பூமியின் ராஜ்யம், இது பூலோகத்தின் ராஜ்யம். ஹalleluya. நாம் பார்க்கிற ராஜாவா இருக்கட்டும், மந்திரிமார்களாக இருக்கட்டும், ஒரு பெரிய அரசு அதிகாரிகளாக இருக்கட்டும், இந்த நாட்டை, இந்த உலகம் முழுவதும் இருக்கிற எல்லா நாடையும், வல்லரசு நாடாக இருக்கட்டும், இந்த உலகத்தை வழிநடத்தக்கூடிய எல்லா ராஜ்யமும் அது பூமியின் ராஜ்யம். ஆனா இந்த இடத்துல இன்னொரு காரியம் ஒன்று சொல்லப்படுகிறது, பரலோக ராஜ்யம் என்று சொல்லி. ஹalleluya. அந்த பரலோக ராஜ்யம் அது என்னன்னு சொன்னா, இது பூமிக்குரிய இந்த நிலையில் வாழ்ற இந்த அரசாங்கமோ இந்த வாழ்க்கையோ அல்ல. நாம் இதற்கு பிறகு வாழ போகிற, தேவனோடு கூட சேர போகிற, பரலோகத்தில் அவரோடு கூட நித்தியமாக இருக்கக்கூடிய வாழ்க்கை தான் பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. ஹalleluya. ஆகையினால ரெண்டு விதமான ராஜ்யம் உண்டு. இன்னைக்கு தேவ பிள்ளைகள் நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். ஒன்று பரலோக ராஜ்யம், மற்றொன்று பூமியின் ராஜ்யம். இன்றைக்கு இந்த பூமியில அநேக காரியத்தை நாம் எதிர்பார்த்து, நாம் காத்துக்கொண்டு, நாம் முயற்சி செய்து, நாம் வாஞ்சித்து, நாம் தேடுகிற எல்லாமே இந்த பூமிக்குரிய ராஜ்யத்தை குறித்து. ஆனா தேவன் இன்றைக்கு நம்மளுக்கு கொடுத்திருக்கிற ஒரு வார்த்தை, பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. அப்படி என்றால் தேவனால் மீட்கப்பட்டிருக்கிற ஜனமாய் இருக்கிற நாம், தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற நாம், அவருக்கே ஆராதனை செலுத்தும்படியாக அவரை தொழுது கொள்கிற ஜனமாய் இருக்கிற நாம், எல்லா விதமான பாவங்களையும் மன்னிக்கப்பட்டு, இந்த பூமியிலிருந்து வேர்பிரிக்கப்பட்டு, தேவனோடு கூட நித்தியத்தில் சேர்த்துக் கொள்ளப்படுகிற நாம் பரலோக ராஜ்யத்திற்குரிய பிள்ளைகளாய் இருக்கிறோம். ஹalleluya. ஆகையினால நமது பூமியில வாழ்கிற வாழ்க்கை ஒரு நிரந்தரம் இல்லாத வாழ்க்கை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. இந்த பூமியில் நாம் வாழ்கிற வாழ்க்கை நித்தியமான வாழ்க்கை இல்லை என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது. நாம் எதை அதிகமாய் நாம் நினைவு கூற வேண்டும் என்று சொன்னால், நாம் எல்லோரும் பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஹalleluya. பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்கிறோம். ஹalleluya. ஆகையினால கர்த்தர் சொல்கிறார், பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆனால் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம், எவ்வளவு பெரிய வாக்குத்தத்தம், எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் கர்த்தர் இன்றைக்கு நம்மளுக்கு தந்திருக்கிறார். ஹalleluya. அடுத்த வசனத்துல, அடுத்த வரியில வருகிற வார்த்தை, பூலோகத்திலே நீ எதை கட்டுகிறது, நீ கட்டுகிறது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், பூலோகத்திலே நீ எதை கட்டமைக்கப்படுகிறதோ அது பரலோகத்திலும் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று அவர் சொன்னார். ஹalleluya. ஆகையினால இந்த பூமியில நாம் எதையெல்லாம் கட்டுகிறோமோ அது எல்லாமே பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கிறோம். பூமியில் எதெல்லாம் கட்டமைக்கிறோமோ அது எல்லாமே பரலோகத்தில் கட்டமைக்கப்பட்டிருக்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். ஹalleluya. முதல்ல இத நான் உங்களுக்கு எண்ணத்தை ஏற்பூட்ட விரும்புகிறேன்னா, கர்த்தரை நம்பி தேவனை பின்பற்றுகிற பிள்ளையாய் இருக்கிற நமக்கு பரலோக ராஜ்யம் தான் நிச்சயமான ஒரு ராஜ்யம். ஹalleluya. ஆகையினால இந்த பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். ஆனால் இந்த பரலோக ராஜ்யம் யாருடையதுன்னா அது தேவனுடையது, அது தேவனுக்கு சொந்தமானது. ஹalleluya. அப்ப தேவனுக்கு சொந்தமான இந்த பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களையே கர்த்தர் நம்மளுக்கு கையில கொடுக்கிறார்னா நாம் எவ்வளவு பாக்கியசாலிகளாக இருக்கிறோம். ஏன்னா இயேசு கிறிஸ்துவ ஒரு இடத்துல கொண்டு போகும் பொழுது, பிலாத்து முன்னாடி வச்சு பேசும் பொழுது பிலாத்து சொல்லுவாரு, நான் கேட்கிற கேள்விக்கு நீ பதில் சொல்லு. உன்னை சிலுவையில அறையிறதுக்கும் உன்னை விடுதலையாக்குறதுக்கும் எனக்கு அதிகாரம் இருக்குன்னு உனக்கு தெரியாதா? நீ சொல்லுகிற வார்த்தையின்படி உனக்கு என்ன தீர்ப்பு கொடுக்க முடியும்ன்ற அதிகாரம் என்கிட்ட இருக்குன்னு உனக்கு தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு பிலாத்து சொல்றத பார்க்க முடியும். இப்ப அந்த வார்த்தையை அவர் சொன்ன உடனே அது வரைக்கும் மௌனமா இருந்த இயேசு ஒரு வார்த்தையை பேச ஆரம்பித்தார். அவர் என்ன சொல்லுவார்னா, பரலோகத்துல உனக்கு அதிகாரத்தை கொடுக்கலன்னா நீ என் மேல கை போட முடியாது. எத்தனை பேர் வாசிச்சிருக்கீங்க? பரலோகத்துல இருந்து உனக்கு அனுமதி கொடுக்கப்படலன்னா ஒருத்தர் கூட என் மேல கை போட முடியாது. ஹalleluya. அப்படின்னா என்ன
அர்த்தம்? ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த பூமியில தேவ பிள்ளைகள் மேல எந்த காரியமும் நடப்பிக்க வேண்டும் என்று சொன்னா, எந்த ஒரு விஷயமும் அவன் வாழ்க்கைக்குள்ள வர வேணும்னு சொன்னா, அது பரலோகத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டிருக்கணும். ஹல்லேலூயா! அது பரலோக ராஜ்யத்திலிருந்து அனுமதிக்கப்பட்டால் ஒழிய அது தேவ பிள்ளைகள் மேல வந்து சேராது. அது சோதனையாக இருக்கலாம், ஆசீர்வாதமாக இருக்கலாம், இல்ல நெருக்கமான சூழ்நிலையா இருக்கலாம், அல்லது சந்தோஷமா இருக்கக்கூடிய சூழ்நிலையா இருக்கலாம். இந்த மாதிரி எந்த சூழ்நிலையா இருந்தாலும் பரலோக ராஜ்யத்திலிருந்து அது அனுமதிக்கப்படலைன்னா அது தேவ பிள்ளைகள் மேல வந்து சேராது. ஹல்லேலூயா! அப்படி பாருங்க, பரலோகத்திலிருந்து ஒரு காரியம் அனுமதிக்கப்பட்டாதான் அது தேவ பிள்ளைகள் மேல வந்து சேரும். பூலோகத்துல ராஜ்யத்துல கொடுக்கிற விஷயத்துல இருந்து பரலோகத்துக்கு போவாது. பரலோக ராஜ்யத்துல அனுமதிக்கப்பட்டாலும் பூலோகத்துக்கு வந்து சேரும். புரியுதுங்களா சொல்றது? ஆனா இப்படியாப்பட்ட ஒரு ஆத்தரைஸ் பரலோக ராஜ்யத்துல இருக்குது. ஆனா இயேசு என்ன சொல்றாரு தெரியுங்களா? பரலோகத்தினுடைய திறவுகோல்களை உனக்கு நான் கையில கொடுப்பேன். ஹல்லேலூயா! அப்படி என்றால் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, பரலோகத்துல அனுமதிக்கப்படுவதற்கு அந்த கீ, அந்த ஆத்தரைஸ நான் உங்க கையில கொடுத்திருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. அப்ப தேவ பிள்ளைகள் எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். ஹல்லேலூயா! அப்ப திறவுகோல் என்றால் என்ன அர்த்தம்? சாவி. ஆண்டவர் நம்ம கையில சாவி கொடுத்திருக்காரு. பிள்ளைகளுக்கு 21 வயசு ஆயிடுச்சுன்னா பெற்றோர் என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்து சங்கிலி போடுவாங்க. அந்த சங்கிலியில பாத்தீங்கன்னா ஒரு சாவி ஒண்ணு இருக்கும். அது என்ன அர்த்தம்னா, இது வரைக்கும் என்னோட பராமரிப்புல எல்லா பேச்சையும் நான் சொல்றதெல்லாம் கேட்டு இருந்தேன். இதுக்கு மேல உன் சொந்த டிசிஷன்ல நீ முடிவெடுக்கக்கூடிய அந்த ஆத்தரைஸ் நான் உனக்கு கொடுக்குறேன். அந்த சாவி அதோடைய அடையாளம் சொல்லி சொல்லுவாங்க. அது நிறைய பேர் மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க. சாவி. ஆண்டவர் சொல்றாரு, பரலோகத்துல திறப்பதற்கு சில காரியத்தை ஆத்தரைஸ் பண்றதுக்கான சாவியை உங்களுக்கு கொடுத்திருக்கேன் ஆண்டவர் சொல்றாரு. ஹல்லேலூயா! அப்ப ஆண்டவர் கையில எது கொடுக்கிறாரு? அவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த சாவி எதை குறிக்கிறது? அது அதிகாரத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா! பின்வருகிற வரியில போடப்பட்டிருக்கு, நீங்க பூமியில எதை கட்டுகிறீர்களோ, பரலோகத்திலிருந்து எது அனுமதிக்கப்படுதோ அது உங்களுக்கு நிறைவேறணும்னு வரல. பூமியில இருக்கிற நீங்க, தேவனை சொந்த ரட்சகராய் ஏற்றுக்கொண்ட நீங்க, தேவனையே வழிபெற்று வருகிற நீங்க, பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் இருக்கிற நீங்க பூமியில இப்ப வாழ்றீங்க. ஆனா பூமியில நீங்க எதை கட்டுறீங்களோ அது பரலோகத்துல கட்டப்படும்படியான திறவுகோல்களின் சாவியை உங்களுக்கு. பூமியில எதை கட்டமைக்கிறீர்களோ அது பரலோகத்தில் கட்டமைக்கும்படியான சாவியை உங்க கையில நான் கொடுத்திருக்கிறேன் கர்த்தர் சொல்றாரு. இது எதை குறிக்கிறது? சில பேர் இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்குவாங்க, தப்பா நினைச்சுக்குவாங்க. பூமியில கட்டனா பரலோகத்துல கட்டப்படும், பூமியில கட்டவிட்டா பரலோகத்துல கட்டமைக்கப்படும். இதை எப்படி தப்பா புரிஞ்சுக்குவாங்கன்னு நான் சொல்றேன். இது தப்பா புரிஞ்சுக்கிறது வந்து அறியாமையினால, தெரியாததுனால சில பேர் இந்த காரியத்தை செஞ்சிருவாங்க. எப்படின்னா, ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கட்டமைக்கிறேன், பரலோகத்தையும் அமைக்கப்படட்டும். ஆண்டவரே என்னுடைய ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் கட்டமைக்கிறேன், அது பரலோகத்தில் கட்டமைக்கப்படட்டும். பூமியில நான் கட்டுறேன், அது பரலோகத்தில் கட்டப்படட்டும்ன்றத தனக்குரிய ஆசீர்வாதத்தை மாத்திரமே நிறைய பேர் நினைச்சுக்குவாங்க. அது கிடையாது. ஏன்னா ஆண்டவர் நம்ம ஆசீர்வாதமா இருக்கணும்ன்றதுக்கான கட்டுகள் எல்லாத்தையும் அவர் உடைச்சிட்டாரு. சாப கட்டுகள் எல்லாத்தையும் அவர் நீக்கிட்டாரு. நம்ம மறுபடியும் அதை கட்ட தேவையில்லை. அவையில போடப்பட்டிருக்கிற கட்டு என்று போடப்பட்டிருக்கிற வார்த்தையை வேற மொழியில நீங்க பாத்தீங்கன்னா அது எப்படி வரும்னா, தடை செய்வது, ஆத்தரைஸ் கொடுக்கிறது, டிலாரம். பூமியை எதனா நீங்க லாரம் பண்றீங்களோ, ஆத்தரைஸ் கொடுக்குறீங்க, அது பரலோகத்துல ஆத்தரைஸ் ஆகாது. பூமியை எதனா நீங்க வந்து ஆத்தரைஸ் பண்றீங்களோ, அது பரலோகத்துல ஆத்தரைஸ் பண்ணணும். இதோடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, இந்த வசனத்தை நம்ம டேரக்டா நீங்க உருவி அப்படியே இந்த வசனத்தை மட்டும் நீங்க வாசிச்சீங்கன்னா அதுக்குள்ள இருக்கிற கான்டெக்ட் உங்களுக்கு புரியாது. இந்த வசனம் முழுவதுமாய் சொல்லப்படுகிற காரியம் என்னன்னா, ஆண்டவர்
பரலோகத்தின் திறவுகோல்களை நம் கையில் கொடுத்திருக்கிறார். அந்த திறவுகோல் எதை குறிக்கிறது? அதிகாரத்தை குறிக்கிறது. ஆத்தரைஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஹalleluya. இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒரு சாதாரணமான மக்களான நம்ம நினைச்சுக்க கூடாது. ஏன்னா நித்தியமாய் தேவனோடு கூட நாம் வாழ போகிற பரலோக ராஜ்யத்தினுடைய திறவுகோல்களை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, இந்த பூமியில நாம் வாழும் பொழுது தேவன் நம் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கங்க. கர்த்தர் நமக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. சொல்லுங்க, கர்த்தர் நம்மளுக்கு என்ன கொடுத்திருக்கிறாரு? அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த அதிகாரம் சொல்றது நம்மளுக்கு எப்படி இருக்கும்? அதிகாரம், இந்த அதிகாரம் மற்றவங்களை அடிமைப்படுத்துறதுக்கு இல்லை, மற்றவங்களை ஆளுகை செய்யறதுக்கு கிடையாது, மற்றவங்களை துன்புறுத்துற அதிகாரம் கிடையாது. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை திறக்கும்படியாக சில காரியத்தை பரலோகத்துக்குள்ள அனுமதிக்கப்படும்படியான அதிகாரத்தை கர்த்தர் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஹalleluya, ஹalleluya. அப்ப இந்த அதிகாரத்தை குறித்து வைத்து நாம் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் வாசிக்க போகிறோம். அதை நாம் தியானிக்க போகிறோம். ஹalleluya. ரெண்டு வசனங்கள் விதமான காரியத்தை சொல்லுது. அடுத்து மூணாவது நம்ம வசனத்தை வாசிச்சோம். யோவான் 20:23 நம்ம வாசிச்சோம். அது எப்படி போட்டிருக்குன்னா, எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னிக்கிறீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்பட்டிருக்கும், எவர்களுடைய பாவங்களை நீங்கள் மன்னியாதிருப்பீர்களோ அது அவர்களுக்கு மன்னிக்கப்படாது இருக்கும். அப்படி சொல்லி ஒரு வார்த்தை போடப்பட்டிருக்குது. இந்த வசனத்தையும் தப்பாய் புரிந்து கொள்ளக்கூடாது. சில பேர் எப்படி புரிந்து கொள்வாங்கன்னா, சில தேவ வழிபாட்டுடைய சில காரியங்களை என்ன பண்ணுவாங்கன்னா, தப்பு பண்ணவங்க அவங்க இடத்துல வந்து அவங்க தப்பு எல்லாத்தையும் சொல்லி அறிக்கை செஞ்சு ஒப்பு கொடுக்கும் பொழுது பாவ மன்னிப்பை யார் தருவாங்கன்னா, அந்த இடத்துல அதிகாரத்துல தலைமைத்துவத்தில் இருக்கக்கூடிய அந்த பர்சன் வந்து பாவம் மன்னிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு பாவ மன்னிப்பு கொடுப்பேன். இன்னைக்கு நல்லா நம்ம ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். இந்த வசனத்தை தப்பா நான் பயன்படுத்த கூடாது. தப்பானா நம்ம ஒருத்தரோட பாவத்தை மன்னிச்சாதான் ஆண்டவர் மன்னிப்பாரு, நம்ம ஒருத்தவங்களை மன்னிக்கலாம் ஆண்டவர் மன்னிக்க மாட்டாருன்ற அந்த அர்த்தத்திற்குரிய வார்த்தை அது அல்ல. அந்த அர்த்தம் என்னன்னா, மறுபடியும் சொல்றேன், இதோடைய மீனிங் நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். இதுக்கு முன்னாடி நம்ம வாசித்த 2 பகுதிகளிலும் ஆண்டவர் சொல்றதுன்னா, பரலோகத்தை திறக்கக்கூடிய அக்சஸ் பண்ணக்கூடிய திறவுகோலின் சாவியை கையில கொடுத்ததுன்னா யூ கேன் என்டர். அந்த பரலோக ராஜ்யத்துக்குள்ள பிரவேசிப்பதற்கு சில காரியத்தை அனுமதிப்பதற்கான ஆத்தரைஸ் இந்த பூமியில கையில கொடுத்திருக்கிறேன். இதுதான் அதோட மீனிங். ஹalleluya. அப்ப பிறருடைய பாவங்களை மன்னித்தா அது மன்னிக்கப்படும், மன்னிக்காட்டி அது மன்னிக்கப்படாதுன்றது நம்ம லிட்டரலி எடுத்துக்கொண்டு நம்ம ஒருத்தவங்களை மன்னிச்சா ஆண்டவர் மன்னிச்சுவாருங்கிற அந்த அர்த்தம் கிடையாது. அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு ஆண்டவர் நம்மளுக்கு ஒரு ஆத்தரைஸை கொடுத்திருக்கிறார். நான் சொல்ற மீனிங் எத்தனை பேருக்கு புரியுது? கொஞ்சம் புரிஞ்ச மாதிரி இருக்கு. இன்னும் சில காரியங்களை தியானம் பண்ண போகிறோம். இந்த வசனத்தை இன்னும் அதிகமாக நாம் வாசித்து நம்ம கூடிய தருபொருள்களை இன்றைக்கு நாம் வந்து தியானிக்க போகிறோம். இப்ப பாருங்க, அதுக்கு முன்னாடி நான் சில விஷயத்தை சொல்றேன். வேதத்துல ஒரு வசனம் இந்த மாதிரி போடப்பட்டிருக்கு. எப்படின்னா, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, சாத்தான் வந்து அவரை சோதிக்கும் பொழுது, உன் தேவனை நீ பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதுன்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லுவார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வேதத்துல குறிப்பிடப்பட்டிருக்கு, தேவனை யாரும் சோதிக்க கூடாது அப்படின்ற வார்த்தை எழுதப்பட்டிருக்கு. ஆகினால என்ன வந்து சோதிக்காத, பரீட்சை பாராதிருப்பாயாக அப்படின்னு இயேசு சொல்வாரா இல்லையா? பாக்கிறத பார்த்தா சந்தேகமா இருக்குது. இயேசு சொல்வாரா இல்லையா? இயேசு சொல்வாரு, தேவனை நாம் பரீட்சை பார்க்க கூடாது, அவரை சோதிக்க கூடாது அப்படின்னு சொல்லி இயேசு சொல்வாரு. ஆனா மல்கியா 3:10 ஆண்டவர் சொல்வாரு, என்ன சோதிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்வாரு. விளங்குங்களா நான் சொல்றது? 2 இடத்துலயும் சொல்லப்பட்ட வார்த்தையை அப்படியே நீங்க எடுத்து வாசிச்சீங்கன்னா, இங்க ஆண்டவர் சொல்றாரு தேவனை சோதிக்க கூடாது. ஆனா மல்கியா 3:10 இந்த தசமபாகம் தேவனுக்கு செலுத்துகிற ஒரு கட்டத்தை வரும்போது ஆண்டவர் சொல்லுவாரு, என்ன சோதிச்சு பாருங்க ஆண்டவர் சொல்லுவாரு. சொல்லுவாரா இல்லையா? ஆண்டவர் சொல்லுவாரு. அப்ப நம்ம ஆண்டவர் சோதிக்கலாமா சோதிக்க கூடாது?
நல்லா கவனிங்க. இதுக்குரிய அர்த்தம் என்ன? சில பேர் இதை தப்பா புரிஞ்சுக்குவாங்க. அதான் சொல்றேன், வசனத்தை தப்பா நம்ம புரிஞ்சு கொள்ள கூடாது. தப்பா புரிஞ்சு கொண்டோம்னா அந்த வசனம் நம்மளுக்குள்ளாய் கிரியை செய்யாது. ஹalleluya. அடுத்தது, தப்பாய் புரிந்து கொண்ட அந்த வசனம் நாளைக்கு பிறருக்கு உபதேசிக்கப்படும் பொழுது அது தப்பான ஒரு உபதேசமாய் மாறிவிடும். ஹalleluya. அப்ப வேதத்தின்படி மனிதன் தேவனை சோதிக்க கூடாது. ஆனா ஆண்டவர் வழியால என்னை சோதித்து பாருங்கன்னு ஆண்டவர் சொல்றாரு. அப்ப அது அர்த்தம் என்ன? ஆண்டவர் ஒத்தரைஸ் கொடுத்துட்டாரு அவரை சோதிக்கிறதுக்கு. இதுக்கு மேல நம்ம எல்லாம் அவரை சோதிச்சிடலாமா? அது பொருள் கிடையாது. ஆண்டவர் என்ன சொல்வார்னா, நீ எனக்குரிய பங்கை தசமபாகத்தை எனக்கு செலுத்தி என்னை சோதித்து பாரு, நான் உன்னை எப்படி வழி நடத்துவேன் சொல்லி. பயப்படாத, சந்தேகப்படாத, நான் உன்னை எப்படி வழி நடத்துவேன், எவ்வளவு ஆச்சரியமாய் உன்னை வழி நடத்துவேன்றத நீ கொடுத்து என்னை சோதிச்சு பாரு. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அவனை சோதிக்கணும்ன்றது அர்த்தம் கிடையாது. என்ன சோதிச்சு வேணாலும் நீ பாரு, நான் உன்னை வழி நடத்துறதுக்கு நான் பாத்திரவானாக இருக்கிறேன்ற அந்த காரியத்தை ஆண்டவர் சொல்வதற்காக தான் என்னை சோதிச்சு பாருங்க என்று சொல்லுவாரு. ஹalleluya. அப்ப அந்த வசனத்தினுடைய வார்த்தையை மட்டும் எடுத்துக்கொண்டு ஆண்டவரை நம்ம சோதிச்சு பார்க்கணும் அப்படி நம்ம புரிஞ்சு கொள்ள கூடாது. அதே போல இந்த வசனத்தை வந்து ஒரு நீங்க புரிஞ்சு கொள்வதற்காக தான் நான் சொன்னேன். அதே போல இந்த இடத்துல ஆண்டவர் நம்மள பூமியில கட்டுகிறதெல்லாம் பரலோகத்துல கட்டப்படும்னு சொல்லிட்டாருன்னு நம்ம பார்க்கிற காரியத்தை எல்லாத்தையும் இது கட்டி இதை கட்டி இதை கட்டுன்னு சொல்லி நம்ம தெரியாம நம்ம சொல்லக்கூடாது, தெரியாம நம்ம அதை பேசக்கூடாது. அந்த இடத்துல ஆண்டவர் சொல்லுகிற அர்த்தம், பரலோக ராஜ்யத்துக்குள்ள ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம மூலியமா கொண்டு போறதுக்கு. நான் சொல்றது புரியுதுங்களா? நம்ம மூலியமா அதோடைய டோரை அக்சஸ் பண்ணி ஓபன் பண்றதுக்கான திறவுகோலாக கொடுத்திருக்கிறாருன்னா அந்த ஆத்தோரைஸ் பூமியில கட்டுகிறதெல்லாம் அவங்க கட்டப்படும், பூமியில கட்டமைக்கிறதெல்லாம் அவங்க அழிக்கப்படுகின்ற அந்த ஆத்தோரைஸ் ஆண்டவர் நம்ம கையில கொடுத்திருக்கிறாரு. அதுதான் அதோடைய பொருள். ஹalleluya. அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். இன்றைக்கு ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நல்ல தெளிவாக நீங்க புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு தேவனால் மீட்கப்பட்ட பிள்ளைகள் நம்ம எல்லாரும் சாதாரண மக்கள் அல்ல. நித்தியமாய் தேவனோடு கூட வாழப்போகிற பரலோகத்தின் பிள்ளைகளாய் நாம் இருக்கிறபடியால் ஆண்டவர் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். ஆனா இன்னும் அந்த அதிகாரத்தை புரிந்து கொள்ளாமல் இருக்கிறபடியாக தான் நம்ம அநேக நேரத்துல திரும்பி திரும்பி சொல்லிட்டு போறோம், திரும்பி திரும்பி கலக்கம் அடைகிறோம். நமக்கு ஒரு பாட்டு பாடணும், பிதாவை ஆராதிக்கிறோம் சொல்லிட்டு. அதுல ஒரு வரி வரும், ராஜாக்களும் நாங்களே ஆசாரியர்களும் நாங்களே. அதனுடைய அர்த்தம் என்ன? தேவன் நம்மளுக்கு ஒப்பனை கொடுத்திருக்கிறார். அந்த பாட்டையும் அதோட அர்த்தமே புரியல, அதோட அர்த்தமே புரியல. நன்றி பலி செலுத்தும்படியாக ஆண்டவரை பாடுவோம் அப்படின்னு சொல்லும் பொழுது ராகம் என்ன எல்லாருக்கும் ஒரே திரும்ப கிடையாது, ராகம் பிரச்சனை கிடையாது. சவுண்ட் முடியா ஒளி வராது, பொண்ணுக்கு சவுண்ட் முடியா ஒளி வராது. சொல்லுங்க, நம்ம பேசுறது 3 வீடு தாண்டி கேக்குது. நம்ம வீட்டுல நம்ம ஹஸ்பண்ட பேசுறது, நம்ம பிள்ளைகிட்ட பேசுறது 3 வீடு தாண்டி கேக்குது. சபையில மட்டும் ஏன் இவ்வளவு அடக்கம், ஏன் இவ்வளவு ஒடுக்கம்? ஆனா எனக்கும் புரிய மாட்டேங்குது. பாடுங்க, பாடுங்க, தோறங்க, விரிவாய் தோறங்க, தேவையில்லை அதெல்லாம் சொல்ல. ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அந்த அதிகாரம் உங்களுக்குள்ள இருக்குன்னு உணர ஆரம்பிச்சீங்கன்னா விடுதலையோட கர்த்தரை ஆரம்பிப்பீங்க. ஐயோ கர்த்தாவே, ஒரு சத்தம் கூட கேட்க மாட்டேன். கைகளை தட்டுங்க, எங்க போச்சு உங்களுடைய அதிகாரம்? ஆனா அதிகாரம் சொல்ற அந்த வார்த்தைக்கு உடனே நம்ம மைண்ட்ல வர்றது தெரியுமா? அப்படிங்கிற இந்த ஸ்டேட்டஸ்ல இருக்கு, இந்த பகுதியில் இருக்கு. கரெக்டா செஞ்சீங்களா? இதெல்லாம் பண்ணிட்டீங்களா? அதெல்லாம் பண்ணிட்டீங்களா? நான் ஹஸ்பண்ட், நான் வைஃப், எனக்கு அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படியாப்பட்ட அதிகாரத்தை குறித்து நம்ம யோசிக்கிறோம் கிடையாது. வேதத்துல உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற, நம்மளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அதிகாரம் வித்தியாசமான அதிகாரம். அது யாரையும் ஆளுகை செய்யாம, யாரையும் அடிமைத்தனமான அல்ல, யாரையும் புறக்கணிக்க அல்ல, பரலோகத்தின் ராஜ்யத்தை திறக்கக்கூடிய திறவுகோலின் அதிகாரத்தை கர்த்தர் கையில்
வாசிச்ச 3 பகுதிகளிலும் வெவ்வேறு சம்பவங்கள் நடந்திருக்கு. இதுக்கு பின்னாடி ஒரு சம்பவங்கள் நடந்திருக்கு. அந்த சம்பவத்தை நிமித்தம்னா ஆண்டவர் இந்த வார்த்தையை பேசுறார். உங்களுக்கு இந்த அதிகாரத்தை நல்லா புரிஞ்சுக்கிங்க. மறுபடியும் சொல்றேன், இந்த கட்டத்தில் உடனே கையில கட்டி அந்த மாதிரியான மைண்ட்ல வைக்காதீங்க. இஸ் ஆத்தோரைஸ். ஆண்டவர் இந்த பூமியில் நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அதுதான் அது குறிக்கிறது அந்த வார்த்தை. அப்ப அந்த அதிகாரத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கான சில காரணத்தை நம்ம வாசிக்க போகிறோம். 3 பகுதிகளிலும் வெவ்வேறு விஷயங்கள் அங்க நடக்குது. அது ஒவ்வொன்றா நம்ம தியானிக்க போகிறோம். ஓகே, முதல்ல மத்தேயு 16வது அதிகாரத்துல 13வது வசனத்துல இருந்து நம்ம 20வது வசனம் வரைக்கும் நம்ம வாசிப்போம். ஒருத்தர் வாசிங்க. 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்கன்னா எதற்காக ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்றாரு என்றதை நம்ம தெரிஞ்சுக்கணும். பின்பு இயேசு பிலிப்பு சிசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதி உத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். மேலும் நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய். இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன். பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பரலோக ராஜ்யத்தின் திறவுகோல்களை நான் உனக்கு தருவேன். பரலோகத்திலே நீ கட்டுகிறது எதுவோ அது பூலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீ கட்டவிழ்ப்பது எதுவோ அது பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்றார். அப்பொழுது தாம் கிறிஸ்துவாகிய இயேசு என்று ஒவ்வொருவரும் சொல்லாதபடிக்கு தம்முடைய சீஷர்களுக்கு கட்டளையிட்டார். ஆமென், ஹalleluya. ஓகே, முதலாவது சம்பவம் எல்லாரும் இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு பட்டணத்துல அங்க போய் அவர் இருக்கும் பொழுது அவர் பக்கத்துல தன்னுடைய சீஷர்கள் இருக்காங்க. சீஷர்கள் இருக்கும் பொழுது இயேசு கேட்கிறாரு, என்ன குறிச்சு வெளியே என்ன பேசிட்டு இருக்காங்க, என்ன சொல்றாங்க? அசலம் சொல்றாங்க, நீங்க வந்து எலியான்னு சொல்றாங்க, நீங்க வந்து தீர்க்கதரிசின்னு சொல்றாங்க, நீங்க வந்து எரேமியான்னு சொல்றாங்க. சோ இந்த மாதிரிலாம் ஜனங்க உங்களை சொல்றாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இயேசு கேட்பாரு, அவங்க சொல்றதெல்லாம் ஒரு சைடு இருக்கட்டும், இப்ப நீங்க என்ன குறிச்சு என்ன சொல்றீங்க? நீங்க என் கூடயே என் ஊழியத்துல என் கூட இருக்கிற நீங்க என்ன குறிச்சு என்ன சொல்றீங்கன்னு ஆண்டவர் கேட்பாரு. அப்படி கேட்ட உடனேயே இந்த இடத்துல பேதுரு ஒரு வார்த்தையை பேசுறாரு. அந்த வார்த்தைக்குள்ள எவ்வளவு அர்த்தம் இருக்கு அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, சீமோன் பேதுரு சொல்றாரு, நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். ஹalleluya. அது வரைக்கும் இயேசுதான் மேசியா, அவர்தான் தேவனுடைய குமாரன் என்று சொல்லி அவர் தன்னுடைய சீஷர்கள்கிட்ட ரிவீல் பண்ணவே இல்லை. ஹalleluya. அது வரைக்கும் ஆண்டவர் ரிவீல் பண்ணவே இல்லை. ஆனா சீமோன் பேதுரு அந்த அத்தனை சீஷர்கள் அவரோடு கூட இருக்கும் பொழுது இந்த பேதுரு உடனே இந்த வார்த்தையை எடுத்து, நீ தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று சொல்லி, ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்து என்று அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தையை நாம் பார்க்க முடியும். அப்ப இந்த வார்த்தையை அவன் சொன்ன உடனே ஒரு வெளிப்பாடான ஒரு வார்த்தை. ஏன்னா நீங்க பாருங்க, பூமியில மாமிசத்துலதான் இந்த மனுஷன் இருக்கிறார். ஆனா இவருக்குள்ள இருந்து புறப்பட்டு வெளியாக ஒரு வார்த்தை, ஒரு வெளிப்பாடான ஒரு வார்த்தை. அது மனுஷனால சிந்திக்க முடியாத ஒரு வார்த்தை. எப்படி இப்படியாப்பட்ட ஒரு வார்த்தை அவனுக்குள்ள இருந்து வெளியே வந்தது? ஏன்னா இந்த பேதுரு அந்த இடத்துல அவன் ஆவியில செயல்பட்டவனாக இருக்கிறான். இன்னைக்கு நம்ம எல்லாருக்குள்ளேயும் மாம்சம் ஒன்று இருக்குது, ஆவி ஒன்று இருக்குது. ஆவின்றது உள்ள இருக்கிற உயிரை சொல்லுங்க. ஆவிக்குரிய மனிதன் என்கிற இன்னொரு மனிதன் நம்மளுக்குள்ள இருக்கிறார். அப்ப நாம் வெளிப்பாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொன்னால், மாமிசத்தின் சிந்தை உள்ளவர்களாக இருந்து சிந்திச்சா நம்மளுக்கு வெளிப்பாடு வராது.
தேவனை குறித்ததான வெளிப்பாடு நம்மளுக்கு அது மூலியமா வராது. அப்ப ஆவியின் சிந்தனை உள்ளவர்களாய் நாம் இருந்து தேவனை சிந்திக்க ஆரம்பித்தார், தேவனை தொழுது கொள்ள ஆரம்பித்தார். அதனாலதான் ஆவியோடு உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. வெறும் மாம்சத்தில் தொழுது கொள்ளக்கூடாதுங்க. மாம்சம் வரும், அதுக்கு மாம்சம் இம்பார்ட்டன்ட் இல்லைன்னு நான் சொல்லுவேன். ஆனா ஆவியில இடம் கொடுக்காம மாமிசத்திலேயே ஆண்டவரை தொழுது கொள்ள முடியும்னு நம்ம நினைக்க முடியாது. அது ஒரு சோர்வைதான் உண்டாகும். எவ்வளவு சோர்வுல வந்தாலும் பலவீனத்துல வந்தாலும் நம்ம ஆவி தேவனோடு கூட கனெக்ட் ஆகிற அளவுக்கு நம்ம ஆவியின் மனிதனுக்கு நம்ம உள்ள இடம் கொடுத்து நம்ம ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சு வச்சுக்கோங்க, கொஞ்ச நேரத்துல நம்ம சோர்வையில கடந்து போயிடும். ஹல்லேலூயா. ஆனா ஜெபம் முடிஞ்சதுக்கு பிறகு மறுபடியும் அந்த உடம்புல இருக்கிற சோர்வுகள் நமக்கு காணப்பட ஆரம்பிக்கும். எப்படி? ஏன்னா ஆவியில தேவனோடு கனெக்ட் ஆகிற ஒரு அனுபவம். ஹல்லேலூயா. அப்ப இந்த இடத்துல பேதுரு என்ன செய்யறாருன்னா பாருங்க, அடுத்த வசனத்துல ஆண்டவர் இதை தெளிவா இந்த வார்த்தையை ஆண்டவர் உச்சரிக்கிறார். ஆண்டவருக்கு இந்த வார்த்தையை கேட்டவுடனே ஒரு பெரிய சந்தோஷம் வந்துருச்சு. என்ன சொல்றாரு? இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான், நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன். நான் சொல்றேன், நீ பாக்கியவான், மாம்சமும் ரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இப்படி சொன்ன இந்த வார்த்தை உன்னோட மாம்சமும் உன்னோட ரத்தமும், அதாவது உன்னோட மாம்சம் இதை வெளிப்படுத்தல. ஏன்னா மாம்சத்தினால இதை வெளிப்படுத்த முடியாது. அப்ப என்ன உனக்கு வெளிப்படுத்தப்பட்டிருக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப இந்த பேதுருக்குள்ள இப்படியாப்பட்ட ஒரு வெளிப்பாடு எப்படி வந்ததுன்னா, அவன் ஆவியில செயல்பட்டவனாக இருந்தான். ஆவியில அவன் செயல்படும் பொழுதுதான் பிதாவானவர் அவனுக்கு ஆவியில இதை வெளிப்படுத்தினவனாக காணப்படுகிறார். இயேசு மறுபடி சொல்றாரு, உன் மாம்சமும் ரத்தமும் உனக்கு இதை வெளிப்படுத்தவில்லை. ஹல்லேலூயா. ஆனா ஆவியில வெளிப்படுத்தினாங்க என்ன அர்த்தம்னா, சொன்னது அது பேதுரு தான். ஆனா அப்படி சொல்லும்படியான அந்த சிந்தையும் அந்த வெளிப்பாடும் அந்த தேவனிடத்திலிருந்து வந்ததாக இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்றைக்கு நம்ம வாழ்க்கையில ஆண்டவர் எல்லாருமான அதிகாரத்தை நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அந்த அதிகாரத்தை நம்ம பெற்று போடணும்னு சொன்னா ஆவியில நடக்கிற பிள்ளைகளா இருக்கும். ஹல்லேலூயா. ஆவியின் பிள்ளைகளா நம்ம இருக்கணும், மாம்சத்தின் பிள்ளைகளா இருக்க கூடாது. இந்த பகுதியில நாம் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு காரியம், முதல்ல பேதுரு இவர்தான் தேவனுடைய குமாரன் என்பதை அவன் விசுவாசித்தவனாக இருந்தான், நம்பனவனாக இருந்தான், விசுவாசிக்கிறவன். அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்துச்சு. அப்ப நம்பிக்கை இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நான் விசுவாசி நம்ம சொல்றோம், ஆனா அநேக சூழ்நிலைகள் நம்மளோட வாழ்க்கையில வரும்போது அந்த விசுவாசத்தை நம்ம இழந்து போயிடுறாங்க. விசுவாசம் இடத்துல வந்துருத, நம்பிக்கை எங்கேயோ போயிருத. கொஞ்ச நேரம் மனுஷன் ஆவியில சிந்திப்பான், கொஞ்ச நேரம் பார்த்தா மாம்சத்துல சிந்திப்பான். மாம்சத்துல சிந்திக்கும் பொழுது எடுக்கிற முடிவெல்லாம் மாம்சத்தின் முடிவாக இருக்கும். ஆவியில சிந்திக்கும் பொழுது எடுக்கிற முடிவெல்லாம் எப்படி இருக்கும்? ஆவியில இருக்கும். அப்ப அவனுக்கு இயேசுதான் தேவனுடைய குமாரன் என்கிற வெளிப்பாடு அவனுக்கு எப்படி வந்ததுன்னா, அவனுடைய ஆவியில செயல்பட்டபடியால் ஆண்டவர் அதை அவனுக்கு வெளிப்படுத்தினதா இருந்தது. ஹல்லேலூயா. அப்ப பேதுரு தேவன்தான் மெய்யான இரட்சகர் என்பதை விசுவாசித்தவனாய் இருந்தான். அடுத்தது ஆவியில செயல்பட்டவனாய் இருந்தபடியால் அவனுடைய வாழ்க்கையில ஒரு வெளிப்பாடு வந்தது. ஹல்லேலூயா. அப்ப ஆவியில செயல்படுகிறவர்களாய் இருந்து வெளிப்பாடு உள்ளவர்களாய் இருக்கும் பொழுது ஆண்டவர் பரலோகத்தினுடைய திறவுகோல்கள் எனப்படுகிற அந்த அதிகாரத்தை தேவன் நம் கையில் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. அதிகாரத்தை தேவன் கையில் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த அதிகாரத்தை நாம் பெற்றுக் கொள்கிறவர்களாக இருக்க வேண்டும். எக்ஸஸ் பரலோக ராஜ்யத்தை திறக்கக்கூடிய எக்ஸஸ் நம்ம கையில வரணும். அந்த அதிகாரம் நம்ம கிட்ட இருக்கணும்னு சொன்னா நம்ம விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கணும், நம்ம ஆவியில செயல்படுகிறவர்களாக இருக்கணும், வெளிப்பாடு உள்ள மனுஷனாக இருக்கணும். ஹல்லேலூயா. வெளிப்பாடு. இன்னைக்கு நம்ம நிறைய பேரை பார்க்கும் பொழுது அந்த வெளிப்பாடு
இல்லாதவர்களா இருக்கிற சூழ்நிலைமையா இருக்குது. ஏன் தெரியுங்களா? ஆவியில் செயல்படுகிறவர்களா இல்லை. நம்ம ஆவியில் மனிதனுக்கு இடம் கொடுத்தாதாங்க தேவன் உங்களுக்கு வெளிப்பாடு கொடுக்கும். ஹல்லேலூயா. தேவனுடைய இந்த சீஷர்கள்ல நீங்க பாருங்க, பேதுரு சாதாரணமான ஒரு மீனவன், பெரிய படிப்பெல்லாம் ஒன்றும் கிடையாது. ஆனா அப்படி இருந்த பொழுதும் ஆண்டவர் ஆளை பயன்படுத்தினார். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, தேவனே இந்த வெளிப்பாடு உங்களுக்கு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல் உண்மையிலே என்னுடைய சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்ளாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அதனுடைய அர்த்தம் என்ன? பல விதமா இதுல நிறைய காரியத்தை நம்ம பேச முடியும். ஆனா இந்த பிரசங்கத்திற்கு ஒத்ததா இருக்கிற நீ புரிஞ்சு கொள்ற மாதிரி நான் சொல்றேன். ஆண்டவர் சொல்றாரு பேதுரு கிட்ட, உன்னை நான் பயன்படுத்த போறேன். என்னதுக்கு? என்னுடைய சபையை உண்மையில கட்ட போறேன். ஏன்னா சபையின் தலைவர் யாருன்னா அது ஆண்டவர். சபைனா என்ன அர்த்தம்? நாம் எல்லோரும் கூடி வருகிற இந்த ஸ்தலம், இந்த இடம் மட்டும் கிடையாது. சபை என்கிறது தேவனுடைய மீட்பினால ஒன்றிணைந்து நாம் இருக்கிறது தான் சபை. ஹல்லேலூயா. தேவனால் ரட்சிக்கப்பட்டு மீட்கப்பட்டிருக்கிற ஒன்றிணைந்து நாம் இருக்கிறது தான் சபை எனப்படுகிறது. ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பூமியில என்னோட சபையை நான் உன் மேல கட்ட போறேன். அப்ப சபையை உன் மேல கட்ட போறேன். அடுத்தது சொல்றாரு, பாதாளம் அது மேற்கொள்ளாது, பாதாளத்தை நான் ஜெயித்து விட்டேன். அப்ப சபையானது ஜனங்களை பரலோகத்திற்கு நேராய் திருப்பி பரலோக ராஜ்யத்தில் சேர்க்கக்கூடியதாய் மாறும். ஹல்லேலூயா. அப்ப சபையுடைய வேலை என்ன? வெறும் வந்து ஜெபித்து ஆராதித்து காணிக்கை செலுத்தி வேதத்தை வாசித்து அட்டெண்டன்ஸ் போடுறது மட்டும் சபை கிடையாது. கர்த்தருடைய வருகைக்கென்று ஆயத்தப்படுகிறது தான் சபை. ஹல்லேலூயா. ஏன் கர்த்தருடைய வருகைக்கு ஆயத்தப்படணும்? ஏன்னா நம்ம பூமியில வாழ்கிறதற்காக பூமியின் ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல. நாம் பரலோகத்து தேவனோடு நிச்சயத்தில் சேர்க்கப்படுவதற்காக பரலோக ராஜ்யத்தின் பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகையினால கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, நீ உனக்குள்ள விசுவாசம் இருக்குது, உனக்குள்ள ஆவியில நீ செயல்படுகிறாய், அதனால உனக்கு வெளிப்பாடும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால உன் மேல நான் என் சபையை கட்ட போறேன். அது வந்து பாதாளம் அதை மேற்கொள்ளாது. பாதாளம் என்றால் என்ன அர்த்தம்? நரகம் இந்த சபையை மேற்கொள்ள முடியாது. அப்படின்னா சபைக்குள்ளாய் சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் நரகத்திற்குரியவர்கள் அல்ல. சபைக்குள்ள சேர்க்கப்பட்டிருக்கிற பிள்ளைகள் அவர்கள் பரலோகத்திற்குரியவர்களாய் மாறிவிட்டார்கள். ஆகையினால உன் மேல கட்ட போறேன். இப்ப இந்த சபையில் இருக்கிற இந்த மக்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் சேர்ப்பதற்கு நான் விளக்கத்தை செஞ்சிட்டேன். ஆனா இந்த ஜனத்தை அந்த சபைக்குள்ள அந்த ராஜ்யத்திற்குள்ள கொண்டு போய் சேர்க்கிறதுக்கான திறவுகோலின் சாவியை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். ஹல்லேலூயா. புரியுதுங்களா? அப்ப சபை ஆண்டவர் ஏன் பேதுரு மேல கட்டினார்னா அவனுக்குள்ள வெளிப்பாடு இருந்துச்சு. அவன் ஆவியில செயல்படுகிறவனாக இருந்தான். அவனுக்குள்ள விசுவாசமும் நம்பிக்கையும் இருந்துச்சு. ஆகினால ஆண்டவர் அந்த திறவுகோலை அவன் கையில் கொடுத்தார் என்று வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்பதான் ஆண்டவர் சொல்றாரு, நீ பூமியில கட்டப்படுகிறது அங்கே கட்டப்படும், பூமியில கட்டப்படுகிறது அங்கே அவிழ்க்கப்படும். அப்படின்றது அர்த்தம் என்னன்னா, அந்த ஆத்தரைசேஷன் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. இப்ப ஜனங்களை பரலோகத்துக்கு நேராக கொண்டு போய் நீ சேர்த்ததோ, அந்த ஜனங்களை ஆதாயப்படுத்தாமல் இருக்கிற அந்த அதிகாரம் கையில் கொடுக்கப்பட்டிருக்குது. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? இதுதான் அந்த வசனத்துடைய அர்த்தம். அப்ப ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிற இந்த அதிகாரம் என்ன? ஏன்னா ஏற்கனவே ஆண்டவர் பிசாசை நசுக்கிட்டார். பிசாசுடைய எல்லா விஷயத்தையும் மேற்கொள்வதற்கான அதிகாரத்தை எப்பயாவது நம்ம கையில் கொடுத்துட்டார். எப்ப நம்ம தேவனை சொந்த ரட்சகரா ஏற்றுக்கொண்டு அவரே நம்முடைய தேவன்னு சொல்லி சேவிக்க ஆரம்பிச்சோம், அப்பயே அந்த அதிகாரத்தை ஆண்டவர் நம்ம கொடுத்துட்டாரு. அப்ப சாத்தான பரலோகத்துல கட்டணும், பூமியில கட்டணும்னு அவசியம் கிடையாது. அதுக்கு சொல்ல தேவையில்லை. இது கட்டுறதுடைய அர்த்தம் என்னன்னா, the authorized
ஜனங்களை பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் பிரவேசிப்பதற்காக கொண்டு போவதற்கான அதிகாரத்தை ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. அதுக்கு பிறகு நீங்க பாருங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு ஆண்டவர் பேதுருவை இவ்வளவாய் ஆசீர்வதித்து இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி முடிக்கிறாரு. பிறகு பல சம்பவங்கள் நடக்குது. பலவீனப்படுகிறாங்க, ஆண்டவர் மூலமா செயல்படுறாங்க, மனம் திரும்புறாங்க. அதுக்கு பிறகு அப்போஸ்தலர் காலங்களில் இயேசு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு நடக்கிற சம்பவங்கள் நீங்க பாத்தீங்கன்னா, பேதுரு ஒரு பிரசங்கம் பண்றாரு, 3000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. ஒரு பிரசங்கத்தை பண்றாரு, 5000 பேர் ரட்சிக்கப்படுறாங்க. எவ்வளவு ஆச்சரியம்! இதற்கு நம்ம வருஷ கணக்கு பேசிக்கிட்டு இருக்கிறோம், வருஷத்தோறும் பேசிக்கிட்டு கிடக்கிறோம். இருக்கிற 20 பேர்லயே 5 பேர் எண்ணி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, வாங்கலாமா வேணாவா, திருந்தலாமா வேணாவா, இவங்க சொல்றதெல்லாம் கீழ்படிச்சு நடக்கலாமா வேணாவா யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனா ஆண்டவர் பேதுரு கையில் அந்த அதிகாரத்தை கொடுத்தார். அந்த அதிகாரத்தை அவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அவருடைய பிரசங்கத்துல, ஒரே பிரசங்கத்துல 3000 பேர், இரண்டாவது பிரசங்கத்துல 5000 பேர், 1000 எல்லோரும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார்கள். எங்க? பரலோகத்திற்குள்ள. ஹalleluya. ஏன்னா பூமியில இவருடைய வேத வசனத்தினுடைய வார்த்தையின்படி இவங்க பிரசங்கித்து தேவனை குறித்து அன்பு அவங்க பேசி பிறரை ரட்சிப்புக்குள்ள வழிநடத்தும் பொழுது ஒரு மனம் திரும்புதல் ஏற்பட்டு ஜனங்க இயேசு ஏற்றுக்கொள்றாங்க. அப்படி ஏற்றுக்கொள்ளப்படுவது என்ன? பரலோகமே சந்தோஷப்படுகிறது. ஹalleluya. ஏன்னா நீங்க உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி, திறவுகோலை பயன்படுத்தி பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் ஜனங்களை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நீங்கள் செய்கிற அந்த அதிகாரத்தை தான் கர்த்தர் கையில் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆகையினால நாம் எல்லோரும் அதிகாரத்தை பெறுவோம். நம்மளுக்கு பெரிய அசைன்மென்ட் இருக்குது. அந்த அசைன்மென்ட்ல கொஞ்சம் சீரியஸா இருக்கணும். ஏதோ நம்ம வந்தோம், பிறந்தோம், வாழ்ந்தோம், சம்பாதிச்சோம், வாழ்க்கை வாழ்ந்தோம், அப்படி போவதற்காக நம்ம வரல. இந்த பூமிக்குரிய வாழ்க்கையும் ஆண்டவர் முக்கியத்துவப்படுத்தி இருக்கிறாரு. ஆனா இந்த பூமியில நம்மளுக்கு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. இங்க இருந்தே பரலோக ராஜ்யத்திற்குள்ளாய் ஜனங்களை கொண்டு போவதற்கு எக்ஸஸ் பண்றதுக்கான அதிகாரத்தை ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு பாக்கியசாலிகளா இருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, பேதுருவே நீ பாக்கியவான் என்று தேவன் சொல்லுகிறார். ஹalleluya. அப்ப ஆண்டவர் முதலாக அவர் பயன்படுத்தின இந்த வார்த்தை, இந்த சமூகத்துல அதனுடைய அர்த்தம் ஆண்டவர் எக்ஸஸ் கையில் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. இது ஒன்றாவது பகுதி. அப்ப நமக்குள்ள என்ன இருக்கணும்? விசுவாசம் இருக்கணும், ஆவியில செயல்படுகிறவர்களா இருக்கணும், வெளிப்பாடுள்ள மனுஷர்களா இருக்கணும், ஆவியில பகுத்து அறிகிற வெளிப்பாடு நம்மளுக்கு இருக்கணும். இன்னைக்கு தேவ பிள்ளைகளுக்கு இது சரியா தவறான்றத பகுத்தறிகிற வெளிப்பாடே இல்லை. சில காரியத்தை இப்படி பண்ணாதீங்க, கர்த்தருக்கு புரியணும்னா இது வேதத்துல எங்க போட்டிருக்கு சில பேர் கேட்கிறாங்க. வேதத்துல எங்க இந்த மாதிரி சொல்லி இருக்குன்னு கேட்கிறாங்க. அது தேவனுக்கு பிரியமா இல்லையான்றத வேதத்தை நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளுக்குள்ள ஒரு வெளிப்பாடு இருக்குது. அந்த வெளிப்பாடு நம்ம ஆவியில நடக்கும் பொழுது நம்மளுக்கு கிடைக்கும். ஆவியில நடக்காது. சில சம்பவத்தை நம்ம கடந்து போகும்போது அது பெருசா தவறா நம்மளுக்கு தெரியாது. ஒரு சின்ன நூறு கோட அளவு தான் நடக்கும். இன்றைக்கு வந்தா சரி, இன்றைக்கு வந்தா தப்புங்கிற மாதிரி ஒரு காரியம் வச்சுக்கீங்களேன். ஆனா நம்ம இந்த தப்பான பகுதியில காடு கொஞ்சம் எடுத்து வைக்கும் பொழுது இது சரியா தப்பான போய் கைப்பற்றில் இருக்குதா இல்லைன்னு பார்க்கணும் அவசியம் கிடையாது. காடு எடுத்து வச்ச உடனே தேவனுடைய ஆவியானவர்களுக்குள்ள இருப்பாருன்னு சொன்னா நம்மளுக்கு ஒரு வெளிப்பாடு கொடுப்பாரு. ஆவியில நடக்கிற பிள்ளைகளா நம்ம இருக்கணும்னு சொன்னா ஆவியில பகுத்தறியக்கூடிய அந்த ஆற்றலை கர்த்தர் நம்ம கையில் கொடுப்பாரு. ஹalleluya. ஆவியினால வெளிப்பாடு உள்ள பிள்ளைகளா நம்ம இருக்க வேண்டும். ஆண்டவர் கையில அதிகாரத்தை கொடுக்க வேண்டும் என்று சொன்னார். ஹalleluya. அடுத்ததாக இரண்டாவது ஒரு பகுதியை நம்ம வாசிக்க போகிறோம். மத்தேயு 18வது அதிகாரம் 15வது வசனத்திலிருந்து 20வது வசனம் வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 18:15 இருந்து 20 வரைக்கும் வாசிங்க. ஆண்டவர் இரண்டாவது முறையாக இந்த வார்த்தையை சொல்றார். உன் சகோதரன் உனக்கு விரோதமாக குற்றம் செய்தார், அவனிடத்தில் போய் நீயும் அவனும் தனித்திருக்கையில் அவன் குற்றத்தை அவனுக்கு உணர்த்து, அவன் உனக்கு செவி கொடுத்தால் உன் சகோதரனை ஆதாயப்படுத்திக் கொண்டாய்.
அவன் செவி கொடாமல் போனால் 2-3 சாட்சிகளுடைய வாக்கினாலே சங்கதிகள் எல்லாம் நிலைவரப்படும்படி 2 உன்னோட கூட்டிக் கொண்டு போ. அவர்களுக்கும் அவன் செவி கொடாமல் போனால் அதை சபைக்கு தெரியப்படுத்து. சபைக்கும் செவி கொடாதிருப்பானால் அவன் உனக்கு அஞ்ஞானியை போலவும் ஆயக்காரனை போலவும் இருப்பானாக. பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டுவிக்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும். பூலோகத்திலே நீங்கள் எவைகளை கட்டவிழ்க்கிறீர்களோ அவைகள் பரலோகத்திலும் கட்டவிழ்க்கப்பட்டிருக்கும் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அல்லாமலோ உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது உங்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் 2 பேராவது 3 பேராவது என் நாமத்தினாலே எங்கே கூடி இருக்கிறார்களோ அங்கே அவர்கள் நடுவிலே இருக்கிறேன் என்றார். புரியாது, நல்ல புரியும். இரண்டாவது பகுதி முதல் பகுதிக்கும் இந்த பகுதிக்கும் சம்பந்தம் கவனிச்சீங்களா? முதல் பகுதியில ஆண்டவர் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்கிறாங்க. அவர் சொல்றாரு, நீங்க மெய்யான குமாரன் சரியான ஒரு வார்த்தையை சொல்லும் பொழுது ஆண்டவர் ஆசீர்வதித்து இது உங்களுக்கு அந்த வெளிப்பாடு பிதாவிடம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சில ஆசீர்வாதத்தை சொல்லி ஆண்டவர் சப்போ மேல கட்டுவேன்னு சொல்லிட்டு ஆண்டவர் வார்த்தையை சொல்றாரு. திறந்து இப்ப 2வது பகுதியில வரும்பொழுது அந்த காரியத்துக்கும் இந்த காரியத்துக்கும் சம்பந்தமே இல்லை. ஆனா அதே வசனத்தை ஆண்டவர் பாயிண்ட் பண்றாரு. ஆமாவா இல்லைங்களா? என்ன அர்த்தம்? இந்த இடத்துல ஆண்டவர் ஏன் பாயிண்ட் பண்றாரு? இந்த வசனத்தை ஏன் பாயிண்ட் பண்றாரு? நான் நீங்க பாருங்க, ஒரு சம்பவம் நடக்குது. உனக்கும் உன்னோட சகோதரனுக்கும் நடுவுல உன் சகோதரன் உனக்கு விரோதமா தப்பு பண்ணிட்டானா, உனக்கு விரோதமான காரியத்தை செஞ்சானா அப்படின்னா அவன் அநியாயம் பண்ணிட்டான். நீங்க பண்ணுங்க, அவன் உங்களுக்கு விரோதமா அநியாயம் பண்ணிட்டான், தப்பு பண்ணிட்டான். சோ தப்பு பண்ணின அவன இடத்துல நீங்க தனியா போய் அவனுடைய தப்பு என்னன்றத அவனுக்கு சுற்றி காட்டணும். அதுக்கு முறை இருக்கு. இது பைபிள் சொல்லுது. அவனுக்கு அவன் செய்த தப்ப நீங்க போய் சுட்டி காட்டணும்ன்றதோ அவனை குற்றப்படுத்துறதோ அவனை நியாயம் தீர்க்கிறதோ கிடையாது. அவன் செய்தது தப்பு என்பதை சுற்றி காட்ட வேண்டும். அதோடைய அர்த்தம் என்னன்னா, சுற்றி காட்டுறது எதுக்கு தெரியுங்களா? அவங்க புரிஞ்சு அந்த தப்ப சரி பண்ணி மனம் திரும்பணும்ன்றதுக்காக. இந்த எண்ணம் நமக்கு இருக்கணும். ஒருவனை ஜட்ஜ் பண்ணது ரொம்ப சொன்னாங்க. இன்னைக்கு யாருக்கிட்டையும் 2 பேருக்குள்ள தர்க்கம் வந்துருச்சு, வாக்குவாதம் வந்துருச்சுன்னா இவங்க நியாயத்தை பேசுவாங்க, அவங்க நியாயத்தை தான் பேசுவாங்க. கடைசி வரைக்கும் இவங்க தான் ஸ்டேண்ட் பண்ணுவாங்க, அவங்க தான் ஸ்டேண்ட் பண்ணுவாங்க. இதுல குறைஞ்சபட்ச பேர் தான் நான் தப்பு பண்ணிட்டேன், பேசிட்டு கூடாது, அவங்க காயப்பட்டாங்க, அவங்களுக்கு விரோதமா அநியாயம் நான் பண்ணிட்டேன், அவங்களுக்கு இவ்வளவு நல்லது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு அதை மனதில் ஜனங்கள் கோரும். ஆனா இந்த சம்பவத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2 பேருக்குள்ள அவங்களுக்கு அநியாயம் செஞ்சுட்டு போயிட்டாங்கன்னா நீங்க அவனை போயிட்டு அவனோட தப்பை எடுத்து சுட்டி காட்ட வேண்டும். சுட்டி காட்டி அவன் ஏற்றுக்கொள்ளனா நீங்க என்ன பண்ணணும், 2 பேர் கொடுத்துக்கணும். இந்த 2 பேருங்கிறது யாருன்னா உங்களோட மாமன், மச்சான், உங்க அண்ணன், தம்பி, அவங்க கிடையாது. சபையை குறிப்பிடுகிறது. சபை என்றால் சபைக்குள்ள ஆவியில் செயல்படுகிறவர்களை குறிப்பிடப்படுகிறது. அதாவது அவங்க உள்ள ஜெபமனாதவங்களா இருக்கலாம், இன்னும் ரசிக்கப்படாதவங்களா இருக்கலாம், தேவனை நன்றாய் அறிந்து கொள்ளாதவங்களா இருக்கலாம். அவங்க நீங்க கூட்டிட்டு போய் வேதத்தின் பிரகாரம் நியாயம் பேசுகிற விட்டீங்கன்னா அவங்க உலகத்தில் பிரகாரம் நியாயத்தை தான் பேசுவாங்க. தேவனுக்குரிய நியாயத்தை அவங்க பேச முடியுமா? தேவனுக்குரிய நீதி அவங்க பேச முடியுமா? முடியாது. அப்ப யாரு 2-3 பேரை கூட்டிட்டு போனோம் அப்படின்னா சபையில ஆவியில செயல்படுகிற 2-3 பேரை கூட்டிட்டு போய் அவர்களை சாட்சியா வைத்து அவங்களோட கூட அவருக்கு மறுபடியும் அவர் செய்த தப்பை நினைப்பூற்றி அவரை சொல்லணும். எதுக்கு? அவங்கள திருப்பி நல்வழியில கொண்டு வர்றதுக்கு. ஹல்லேலூயா. இப்படி செஞ்சோம். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளன்னு சொன்னா நீ என்ன பண்ணு, சபையை கூட்டிட்டு போடுற, சபையில வச்சு இந்த காலத்தை அவருக்கு பேசி அவரை மனம் திரும்ப செய்ய. அப்படியும் அதை கேட்கலன்னு சொன்னா அவர் பாவியினுடைய வழியில நடக்கிறாருன்னு சொல்லி அவர் விட்டுருக்கு.
அப்படின்னு போடப்பட்டிருக்கு. அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்துல ஆண்டவர் குறிப்பிடுகிறாரு, பூமியில என்ன கட்டளையோ அது பரலோகத்துல கட்டணும். அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னா சம்பந்தம். ஹalleluya. என்ன சம்பந்தம் அதுல இருக்குன்னு சொன்னா மறுபடியும் பாருங்க, பரலோகத்துக்குள்ள நான் சொன்னேன் ஜனத்தை கொண்டு போவதற்கான எக்ஸஸ் ஆவியான நமக்கு கொடுத்திருக்கிறார். இப்ப நம்மளுக்கு விரோதமா ஒருத்தன் பாவம் செஞ்சுட்டான், விரோதமா தப்பு பண்ணிட்டான், அது தேவனுக்கு விரோதமா இருக்குது. இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவனுக்கு கொடுக்கப்பட்ட எக்ஸஸ் அவன் இழந்துட்டான், அவனுக்கு கொடுக்கப்பட்ட ஆத்தரைஸ மிஸ் பண்ணிட்டான், அதிகாரத்தை அவன் மிஸ் பண்ணிட்டான். இப்ப நம்ம என்ன பண்ணணும்னா அவனை ஜட்ஜ் பண்ணி நரகத்துல கொண்டு போய் நிப்பாடுறது கிடையாது, அவனை ஒதுக்கி வச்சு குழி பண்றது கிடையாது, அவனை அக்கறை செலுத்தி அவனை ஆதாயம் பண்ணுவதற்காக எடுக்கக்கூடிய முயற்சி. ஹalleluya. அப்ப ஆண்டவர் நமக்கு இன்னொரு அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. என்ன தெரியுங்களா, நீ பாவம் பண்ணிட்ட, சபையை விட்டு நீ ஒதுக்கப்பட்டிருக்க சொல்றது அந்த அதிகாரம் கிடையாது. பாவத்தில் இருந்து மனம் திரும்பி மறுபடியுமாய் தேவனுடைய அன்புக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளப்படணும், மறுபடியுமாய் சபைக்குள்ளாய் சேர்த்துக் கொள்ளப்படணும் எடுக்கிற அந்த முயற்சியும் அந்த செயல்பாடும் என்கிற அக்கறை. ஹalleluya. யாரை குறித்து? ஆத்துமாவை குறித்து. அப்ப ஆத்துமாவை குறித்து இரண்டாவது ஆண்டவர் ஒரு எக்ஸஸ் கையில கொடுத்திருக்கிறாரு. ஆத்துமாவை குறித்து நீங்க அக்கறை செலுத்துறவங்களா இருக்கணும். அதுதான் நீ பூமியில கட்டப்படுகிறது, பரலோகத்துல கட்டப்படுகிறது. ஹalleluya. அப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா அவங்க பரலோகத்துக்கு போகக்கூடிய அந்த அதிகாரத்தை இழந்து போயிட்டாங்க. இப்ப ஆண்டவர் உங்க கையில ஒரு ஆத்தரைஸ் கொடுத்திருக்கிறாரு, அவங்கள சரி பண்ணி மனம் திரும்ப வைத்து மறுபடியும் பரலோகத்துக்குள்ளாக கொண்டு போய் சேர்க்கிறது. இந்த அதிகாரத்தை ஆண்டவர் கையில கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. புரிஞ்சுங்களா? அப்ப அக்கறை அந்த சகோதரர் மேல நம்ம செலுத்துறவர்களாக இருக்க வேண்டும். அடுத்தது அந்த சகோதரர்களை நாம் ஆயத்தப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும், ஆதாயப்படுத்தணும். இதுக்குதான் ஆண்டவர் நமக்கு எக்ஸஸ் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அதெல்லாம் கூப்பிட்டு பூமியில ஆண்டவர் கட்டதுக்காக நான் கட்டுறேன், இதுக்கு மேல நீங்க வழிக்கு வராது நான் கட்டுறேன் அப்படி நம்ம பண்ணிட்டு இருக்கோம் சமூகத்தில். ஆனா என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துட்டாரு, பூமியில கட்டினா பரலோகத்தை கட்டிச்சு, நீ இதுக்கு மேல நாங்க எக்ஸஸ் பண்ண முடியாது. அந்த அதிகாரம் இல்ல, அவர்களுக்கு மனம் திரும்ப வைத்து அதற்கு மேல வாஞ்சையாக இருந்து அக்கறை செலுத்தி அவங்கள பரலோகத்துக்கு கொண்டு போகணுன்ற அந்த எக்ஸஸையும் அதிகாரத்தையும் ஆண்டவர் நம்ம கையில் கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. ஆச்சரியமா இருக்கு, ஆச்சரியமா இருக்குங்களா இல்லையா? அப்ப இன்னொருத்தர ஆதாயம் பண்ணி பரலோகத்துக்கு நேரா திருப்பக்கூடிய எக்ஸஸ் நம்ம கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம எப்படி இருக்கணும்? நான் சொல்றது இன்னும் நம்மளே உள்ள என்டர் ஆகிறதுக்கு எக்ஸஸ் கிடைச்சிச்சு அது தெரியலையே. இன்னும் நம்மளே ஆண்டவர் இன்னைக்கு வந்தாலும் நம்ம பரலோகத்துக்கு போவோமா? இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்கிற நான் உட்கார்ந்துட்டு இருக்கிற நம்ம எத்தனை பேர் இன்னைக்கு இப்ப ஆண்டவர் வந்தா ஆண்டவரோட பரலோகத்துக்கு போயிருவோம்? இன்னும் கொஞ்சம் டைம் கொடுங்க. அந்த சூழ்நிலை தான் ஒவ்வொரு தடவையும் நம்ம நின்றுட்டு இருக்கோம். ஆண்டவர் நம்மள அந்த லெவல்ல வச்சு பார்க்க, அதுக்கும் மேல ஒரு லெவல்ல அவர் கொண்டு போறாரு. நீ பரலோகத்தின் பிள்ளையா எப்பயோ ஆயிட்ட, நீ ரெடியா இருக்கிற, ஆனா இந்த பூமிக்குரிய மக்களை உள்ள அக்சஸ் பண்றதுக்கான அதிகாரத்தை ஹalleluya. அப்ப ஆண்டவர் நம்ம எவ்வளவு பெரிய ஒரு பொறுப்பு நம்ம கையில் கொடுத்திருக்கிறாருன்னா நம்ம சாதாரண மக்கள் கிடையாது. ஆண்டவர் தம்முடைய ராஜ்யத்தை நம்ம ஸ்தாபிக்க முடியாது, ஆண்டவர் பொறுப்பு கொடுத்திருக்கிறாரு. அதுக்காக தான் அவர் பூமிக்கு வந்து அவர் ஜீவனை நம்மளுக்காக கொடுத்ததே அதுக்காக தான். நம்ம என்ன சொல்றோம், ஆண்டவர் எல்லாத்தையும் செஞ்சு முடிச்சிட்டாரு, இதுக்கு மேல அவரோட வேலை. ஆண்டவர் சீஷர்களை அனுப்புறாரு, போங்க புறப்பட்டு போ, பூமி எல்லா இடத்துக்கும் போ, நான் உங்களுக்கு என்ன கற்றுக் கொடுத்ததோ அதை போய் செய்யுங்க, அதுக்கு உங்களுக்கு ஆத்தரைஸ் கொடுத்திருக்கிறேன். ஹalleluya. என்னை விசுவாசிக்கிறவன் என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்யும். எவ்வளவு பெரிய வார்த்தை! அப்படின்னா என்ன அர்த்தம்? ஆண்டவரோட நம்ம பெரிய ஆளு அப்படி எடுத்துக்கலாமா? தப்பா எடுத்துக்கலாம். ஆண்டவரோட நம்ம பெரிய ஆளு கிடையாது. ஆனா ஆண்டு சொல்றது, சுவாசிக்கிற நீ என்னை காட்டிலும் பெரிய காரியத்தை செய்யக்கூடிய அளவுக்கான ஆத்தரைஸ் கொடுக்கிறேன். அந்த அளவுக்கு ஆண்டவர் நம்முடைய அதிகாரம். அப்ப நம்ம
இருக்கக்கூடிய இந்த ஸ்தானத்திலேயே நம்ம நிற்காம அடுத்த ஸ்தானத்துக்கு நம்ம போய் ஆகணும். ஏன்னா ஆண்டவர் நம்ம கையில திறன்கொடை கொடுத்திருக்கிறாரு, ஆண்டவர் கையில அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாரு. ஹalleluya. அப்ப இந்த சகோதரனை ஆதாயப்படுத்துவதற்கு நமக்கு என்ன வேணும்னா, முதல்ல அவன் மேல நமக்கு அக்கறை இருக்கணும். பாவத்தை செய்கிற மனிதர்கள் மேல நமக்கு என்ன இருக்கணும்? அக்கறை இருக்கணும். ஆனா நம்மளுக்கு இருக்கா? எனக்கே நிறைய சூழ்நிலை நான் எங்க சொல்றேன், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்கிறவங்க, அதாவது தேவனை நம்பி ஏற்றுக்கொண்டு, அதாவது வெளிப்படையாக சில காரியத்தை செய்யும்போது கோபம் இருக்கு. ஆண்டவர் இந்த காரியத்தை செஞ்சு வச்சிருக்கிறாரு, துணிகரமா போய் இந்த காரியத்தை எப்படி வேலை செய்ய முடியுது, கோபம் வருது. ஆனா வசனம் சொல்லுது அவன மேல அக்கறை இருக்கணும். ஆனா நம்ம என்ன பண்றோம்? அக்கறை செலுத்துறோமா? பாவைகளை பார்த்து தேவன் மனதுருகினார் என்று போட்டிருக்கு. பாருங்க, ஆண்டவர் பூமியில வாழ்ந்த நாட்கள்ல செய்த ஊழியர்கள்ல ஆயத்தமானவர்கள் எல்லாம் ஃபாலோ பண்ணி உபவாசம் எடுத்து காணிக்கை செலுத்தி தன்னை நீதிமான நினைச்சுக்கிட்டு இருக்கிற இந்த பர்சனை தான் ஆண்டு கழிந்து கொள்றாரு. இந்த பர்சனை தான் ஆண்டு உடைக்கிறாரு, உருவாக்குறாரு அடுத்த லெவல்ல அவங்களை கொண்டு போறதுக்கு. ஆனா பாவிகளை கண்டு கர்த்தர் மனதுருகினார். சகையை பார்த்து ஒரு வீட்டுல வந்து தள்ள போறதா? உலகமே சொல்லுது நீ பாவின்னு சொல்லிட்டு, ஆனா நான் உங்க வீட்டுல வந்து தள்ள போறேன். ஆண்டவர் அக்கறை எடுத்தார். எப்படி இவரு பாலியோடு உட்கார்ந்து ஒன்னா சாப்பிட முடியும்? ஜனங்க வார்த்தைய உத்தர விடுறாங்க. நீங்க வாழ்ற நாட்கள் யோசிச்சு பாருங்க, அவங்க எப்படி இப்படி செய்ய முடியும்? இவங்க எப்படி செய்ய முடியும்? சில தேவ பிள்ளைகளுக்கு இதுவே அவங்க காரியம் மாறிடுச்சு, இதுவே புண்ணியமா மாறிடுச்சு. என்னடா மத்தவங்க நினைக்கிட்டு இருக்கு, இவங்க சரியா அவங்க சரியா, இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க. ஆனா நான் உங்க கையில் எப்படிப்பட்ட ஒத்துழைப்பு கொடுத்து வச்சிருக்கிறாரு. அவங்களை அக்கறை செலுத்தி அவங்களை நீங்க என்னென்ன முயற்சி பண்ணணும்ன்ற பகுதியா போட்டிருக்குது. எப்படி சபை ஜனங்களோட போகணும், எப்படி சபையோட போய் அவனை ஆதாயம் பண்ண பார்க்கணும், இதெல்லாம் நீங்க பண்ணுகிற முயற்சி. இந்த முயற்சிக்குள்ள ஒரு விஷயம் மறைஞ்சிருக்குது, பொறுமை. சபை இன்னைக்கு நடத்துவது நிறைய பேர் என் காலத்தில் சொல்லியிருக்கிறாங்க, ஸ்நான் கிடையாது, ஊழியம் ஸ்நான் கிடையாது. நீங்க சொல்லும் போது ஜனங்க சந்தர் கேட்காம கேட்க மாட்டாங்க, ஓகேன்னு சொல்லிட்டு ஓகே அதுக்காக பண்ணுவாங்க. எத்தனை முறை போனாலும் திருப்பி அதை செய்வாங்க. இப்படி எல்லாம் பல பேர் பல காரியத்தை சொல்லி இருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளுக்கு பொறுமை இருக்குதா அல்லது பொறுமை இழந்து போறோமா? பொறுமையை இழந்து போனோம்னா அநேக ஆத்துமாக்களை நாம் இழந்துவோம். மறந்துடாதீங்க, ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கிறாங்க. அந்த அதிகாரத்தை நம்ம சொன்ன மாதிரி நான் அதிகாரத்தில் இருக்க நான் சொன்னா நீங்க கேட்கணுன்ற அந்த அதிகாரம் கிடையாது. ஆண்டவர் கொடுத்திருக்கிற அதிகாரம் தெரியுங்களா? நரகத்தில மாட்டிக்கொண்டு சிக்குண்டு போன ஒரு மனிதனை மீட்டு கொண்டு பக்கத்துல சேர்க்கக்கூடிய அந்த அதிகாரத்தின் திருப்போலை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். அப்ப இந்த இரண்டாவது பகுதியில என்ன நம்ம கத்துக்கணும்னா, நம்மளுக்கு பொறுமை தேவை. சொல்லுங்க பக்கத்துல பார்த்து, அது கூட சொல்ல மாட்டாங்க. எங்க சொன்னா என்ன பொறுமை வந்துருமோ பயப்படுறாங்க. நமக்கு என்ன தேவை? பொறுமை தேவை. எல்லா காரியங்களுக்கும் பொறுமை தேவை. எதிலையும் அவசர புத்தியோட செயல்படக்கூடாது. பொறுமையா நிதானித்து பார்க்க தெரியும். ஹalleluya. பொறுமையா செயல்படணும், அக்கறையோட செயல்படணும். நாம் செய்கிற அந்த காரியத்துல நம்முடைய அன்பு அவங்களுக்கு தெரியணும். ஏன்னா நம்முடைய அன்பில் இருந்துதான் ஆண்டவரை அவங்க அறிந்து கொள்வாங்க. ஹalleluya. புரியுதுங்களா? சபை ஜனங்கள ஞாயிற்றுக்கிழமை மிஸ் பண்ணாம வாங்கன்னு சொல்லி 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 சொல்லிட்டுதான் இருக்கு. ஜெபத்துக்கு வராட்டி சொல்லுங்க சொல்லி 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 சொல்லிட்டே தான் இருக்கு. சபைக்கு வரணும்னா இன்ஃபர்மேஷன் கொடுங்கன்னு சொல்லி 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 சொல்லிட்டே தான் இருக்கு. ஆனா எல்லாரும் சரியா பண்றாங்களா? இத மாம்சத்துல பார்த்தா பொறுமை வந்துடும். இதுக்கு மேல உங்கள்கிட்ட சொல்றதுக்கு சொல்லவே வந்துடும். ஆனா ஆவியில செயல்பட ஆரம்பிச்சோம்னா பொறுமையா செயல்பட ஆரம்பிப்போம். அதனால இதுல இருந்து அப்படி போதுகிற ஆவியில செயல்படுன்னு சொல்லிட்டாரு. என்ன சொன்னாலும்
அவர் பொறுமையா எடுத்துக்குவாரு அப்படின்ட்டு அதை மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. ஹalleluya. நான் சுத்த உதாரணம் சொல்றேன். ஆகியனால சகோதரர்களை ஆதாயப்படுத்துவதற்கு நமக்கு பொறுமை தேவை, அவங்க மேல அக்கறை நம்மளுக்கு தேவை. அப்படி இருந்தாதான் அவங்க தேவனுக்குள்ளாய் ஆயிக்க முடியும். ஹalleluya. இதுதான் இரண்டாவது சினாரியோ. அப்ப ஆண்டவர் முதல் சொன்ன சினாரியோல கொடுத்த அதிகாரம், இரண்டாவது ஆண்டவர் சொன்ன அதிகாரம் எல்லாமே ஜனங்களை பரலோகத்துக்கு நேரத்துக்கும். ஹalleluya. அப்படிப்பட்ட அதிகாரத்தை தான் ஆண்டவர் கையில் கொடுத்திருக்கிறார். அடுத்து மூணாவது காரியத்தை நம்ம பார்த்து நம்ம முடிக்க போறோம். யோவான் 20:19 இருந்து 23 வரைக்கும் எடுத்த வாசி. யோவான் 20 இங்க இன்னொரு சினாரியோ ஒன்று நடக்குது. வேற சினாரியோ படிங்க. வாரத்தின் முதல் நாளாகிய அன்றைய தினம் சாயங்கால வேளையிலே சீஷர்கள் கூடியிருந்த இடத்தில் யூதர்களுக்கு பயந்ததினால் கதவுகள் பூட்டப்பட்டிருக்கையில் இயேசு வந்து நடுவே நின்று உங்களுக்கு சமாதானம் என்றார். அவர் அப்படி சொல்லி தம்முடைய கைகளையும் விழாமையும் அவர்களுக்கு காண்பித்தார். சீஷர்கள் கர்த்தரை கண்டு சந்தோஷப்பட்டார்கள். இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, இதோ என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். எவர்களுடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவர்களுடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். ஹalleluya. இப்ப மூணாவது வசனத்துல இதுவும் நம்ம ஏற்கனவே பார்த்த ரெண்டு வசனமும் கனெக்ஷன் இருக்கு. இங்க ஆண்டவர் சொல்றாரு, எவர்களுக்கு நீ மன்னிக்காதிருக்கிறீர்களோ அது அவங்களுக்கு மன்னிக்கப்படாது, எவர்களுக்கு நீங்க மன்னிக்கிறீங்களோ அது மன்னிக்கப்படும். இந்த வசனத்தை டைரக்டா எடுத்த பிறகு ஓ தப்பு பண்ணிட்டான், நான் அவனை மன்னிக்கல, ஆண்டவர் மன்னிக்காம போட்டான், அப்படியே போ, அப்படிதான் வருது. ஆண்டவர் சொல்லுவாரா? சொல்ல மாட்டாரு. அப்ப இந்த வசனம் எல்லாத்தையும் குறிக்கிறது. இங்க இன்னொரு சம்பவம் நடக்குது, மூணாவது சம்பவம். நீங்க நல்லா யோசிச்சு பாருங்க இந்த வசனத்தை. ஆண்டவர் இறந்துட்டாரு, சீஷர்கள் எல்லாம் ஒன்று கூடி அந்த அறையில இருக்கிறாங்க, காத்துட்டு இருக்கிறாங்க, என்ன நடக்கும்போது அடுத்தது யூதர்களுக்கு பயந்து நம்மளுக்கு போட்டுருவாங்கன்னு சொல்லி பயந்து பயந்து வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இப்படி வாழ்ந்துட்டு இருக்கும்போது இயேசு திடீர்னு சொல்லி அந்த இடத்துல என்டர் ஆகுறாரு. என்டர் ஆனாவது உங்களுக்கு வந்து சமாதானம் உண்டாகட்டும் இதெல்லாம் சொல்றாரு. அவர் மரணத்துக்கு பிறகு சொல்லிட்ட பிறகு ஆண்டவர் இந்த அதிகாரத்தை அவங்களுக்கு கொடுத்தார். கடைசியில அந்த வசனத்தின் கடைசியில ஒருத்தவங்களுக்கு மன்னிச்சீங்கன்னா அது மன்னிக்கப்படும், ஒருத்தவங்க மன்னிக்கலாம் மன்னிக்காதுங்கிறது எதை குறிக்குதுன்னா அந்த அதிகாரத்தை ஆண்டவர் யாருக்கு கொடுத்தாருன்னா சீஷர்களுக்கு கொடுத்தாரு. எப்ப கொடுத்தாரு? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, எல்லாரும் பைபிள் அந்த இடத்துல இருக்கும்போது 21வது வசனத்துல இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி. அப்ப ஆண்டவர் அடுத்த அதிகாரத்தை கையில் கொடுக்கிறாரு. எப்ப கொடுக்கிறாரு? நீங்க எப்படி பிதா என்ன அனுப்பி நான் வந்தனோ அதே போல நான் உங்களை அனுப்பிட்டு நீங்க போகணும், நீங்க அனுப்பப்பட்டவர்களா இருக்கணும். அப்படி அனுப்பப்பட்டவர்களா இருந்தா அடுத்த அதிகாரம் உங்க கையில் கொடுக்கப்படும். புரியுதுங்களா? நம்ம அனுப்பப்பட்டவர்களா இருக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? அனுப்பப்பட்டவர்களா என்ன அர்த்தம்? இந்த பூலோகத்தில் வாழுகிற மக்களை அவர்களுக்குள்ளாய் நாம் போய் கர்த்தருடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்து அவர்களை தேவனுக்கு நேராய் திருப்பி அவர்களை சபைக்குள்ள கொண்டு வந்து சேர்த்து சபையிலிருந்து கனெக்ஷன் ஆகி அவர்களை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய அந்த அதிகாரத்தை கர்த்தர் கையில் கொடுக்கிறார். ஹalleluya. ஆண்டவர் எவ்வளவு பெரிய பொறுப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார் தெரியுங்களா? எப்படி நான் சொல்றேன், நம்ம கிறிஸ்தவர்களாக இருக்கிற நம்ம, தேவனுக்குள்ளாக இருக்கிற நம்ம, நம்மளுக்குள்ளாய் வளர்ச்சி இருக்கணும். எப்பயுமே குழந்தையை போல செஞ்சுக்கிட்டே இருக்கக்கூடாது. என்ன மன்னிக்கணும், என் பாவத்தை மன்னிக்கணும், என் துக்கத்தை மன்னிக்கணும், என் பலவீனத்தை மன்னிக்கணும், நாடு 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 நம்மளுக்கு செஞ்சுட்டு இருக்க கூடாது. அப்ப என்னைக்கு மத்தவங்களுக்காக இருக்க போகிறோம்? எப்ப மத்தவங்க நம்மளே பண்ண முடியாது செயல்பட போகிறோம்?
எல்லாத்துக்கும் ஆயத்தப்படணுங்க, எல்லாத்துக்கும் ஆயத்தப்படணும், எல்லாத்துக்குமே ஓட்டம் உண்டு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, பிதா எப்படி என்னை அனுப்பினாரோ அதே போல நான் உங்களை அனுப்புகிறேன். இப்ப இயேசுவை பிதா அனுப்பினாங்க. இயேசு பூமிக்கு வந்து அவர் சித்தம் போல வாழ்ந்தாரா? அவர் சித்தத்தின்படி சொன்னமா செஞ்சாரா? தன்னிச்சையா செயல்பட்டாரா? எல்லா விதமான அதிகாரமும் அவர் கையில் கொடுக்கப்பட்டிருந்துச்சு. ஆனா பிதா சொன்ன வார்த்தையை மாத்திரம் கேட்டு, பிதாவை மாத்திரம் சார்ந்திருந்து அவருக்கு கொடுக்கப்பட்ட அந்த ஊழியத்தை நேர்த்தியாய் செய்து முடித்தார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, அவர் எப்படி என்ன அனுப்பினாரோ அதே போல அனுப்புறா. என்ன அர்த்தம்? உங்களுக்கு வாழ்க்கையில தேவன் கொடுத்த அந்த ஊழியத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றுங்க. அப்படி நிறைவேற்றுவதற்கான அதிகாரம் உங்களை நான் கொடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை அதிகாரம் கொடுத்திருக்கிறார். எதுக்கு? மத்தவங்கள மன்னிக்காம போறது இல்ல. இப்ப மத்தவங்க தேவனால் மன்னிக்கப்பட்டு பரலோகத்துல சேர்க்கப்படுவதற்கு நம்ம இறங்கி வேலை செய்தான ஆத்தரைஸ் ஆன நம்ம கையில் கொடுத்திருக்கிறார். புரியுதுங்களா? ஹல்லேலூயா. இதுதான் அந்த வசனம் குறிப்பிடுகிறது. பிதா என்னை அனுப்பினது போல என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டவர் முதல் முறையாக அவரது பூமியில நம்முடைய சீஷர்கள் மேல ஊதுற ஆதியாகமத்தில் ஒரு இடத்துல ஆண்டு ஊதுன மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். வெறும் மண்ணாய் இருந்த மனுஷனை சரீரத்தை செய்து தன்னுடைய சுவாசத்தை அவனுடைய நாசியிலே தேவன் ஊதும் பொழுது அவருக்குள்ளாய் இருந்த அந்த ஜீவன் மனிதனுக்குள்ளாய் வந்து மனிதன் ஜீவ ஆத்மாவாய் மாறினான். அடுத்தது இரண்டாவது ஆண்டவர் இயேசு தம்முடைய சீஷர்கள் மேலே அவர் பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக அவர் ஊதினார். ஹல்லேலூயா. அடுத்த எக்ஸஸ் ஆவி நம்ம கையில கிடைச்சி பூமியை நாம் கட்டுகிறது எல்லாம் கட்டப்பட வேண்டும் என்று சொன்னார். அந்த அதிகாரம் முழுவதுமாய் நாம் சுகந்தரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். நாம் பரிசுத்த ஆவியை பெற்றவர்களாக இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. இதுக்குள்ள ஒரு விஷயம் அடைய இருக்கிறீங்களா? பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டவர்களாக இருக்க வேண்டும். எத்தனை பேர் நம்ம பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டுட்டோம்? யாரும் சொல்ல வேண்டும், காட்ட வேண்டும். உங்களுடைய மனசாட்சிக்கு தெரியும், உங்களுடைய இதயத்துக்கு தெரியும் நீங்க பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக் கொண்டீங்களா இல்லையா. வேதம் சொல்கிறது, எவன் ஒருவனை நோக்கி பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியாக வாஞ்சித்து கதறுகிறானோ அவனுக்கு நான் கொடுப்பது நிச்சயம். ஹல்லேலூயா. அப்போ உண்மையா வாஞ்சையோடு அவருக்கு இடத்துல காத்திருந்து நாம் பெற்றுக்கொள்ள முடியுமா முடியாதா? இன்னைக்கு நிறைய பேர் பரிசுத்த ஆவியானவரை வாஞ்சிக்கிறது கிடையாது. ஆனா அதிகாரம் மட்டும் வேணும். பூமியில கட்டலாம், மேல கட்டப்படணும். ஹல்லேலூயா. எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை நான் பரலோகத்துல கட்டறேன்டவரே அவனு கட்டலாம். ஆண்டவர் அதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கல, ஆண்டவர் அதுக்கான ஆத்தரைசேஷன் கொடுக்கல. ஆண்டவர் கொடுத்த ஆத்தரைசேஷன் தெரியுங்களா? அழிந்து போகிற ஆத்மா, அழிந்து போகிற மக்கள் எல்லாரும் தேவனுக்கு நேராக மக்கள் மேல நம்மளுக்கு இப்படியாப்பட்ட பாரம் வரணும்னு சொன்னா முதல்ல நம்ம ரெடியா இருக்கணும். முதல்ல நம்ம ரெடியா இருக்கணும். நம்ம எப்படி ரெடியா இருக்கிறது? பரிசுத்த ஆவியானவர் நம்மை ஊற்றப்படும் பொழுது நம்ம குறைகள் எல்லாம் நீங்கி தேவனுடைய பரிசுத்தமாய் மாற்றுவார். ஹல்லேலூயா. அப்ப மூணு இடத்துல சம்பவத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா எல்லாம் வேற. ஆனா மூணு இடத்துலயும் ஆண்டவர் கொடுத்த அதிகாரம் அந்த பூமியின் மேல நம்ம என்ன செய்ய வேண்டும் என்கிற ஒரு அதிகாரத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாம் கிட்ட ஆண்டவர் சொல்லுவாரு, சோதோம் குமோரோ மிகவும் பாவத்துல அக்கிரமம் செஞ்சு அழிஞ்சிட்டு இருக்கிறாங்க. நான் என்ன பண்ண போறேன்? சோதோம் குமோரோ என்ன பண்ண போறேன்? என்ன பண்ண போறேன்? சொல்றது கஷ்டம் தான். யோசிக்கிறீங்களா? அழிக்க போறேன் ஆண்டவர் சொல்றாரு. அழிக்க போறேன். இப்ப ஆண்டவர் அழிக்க போறேன்னு சொல்லிட்டாரு. ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னா யாரும் மாற்ற முடியாது, பேசாம விட்டுக்கலாமே. ஆனா ஆபிரகாம் என்ன பண்றாருன்னா அந்த தேசத்துக்காக ஜெபிக்கிறாரு. எப்படி ஜெபிக்கிறாரு? ஆண்டவரே கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தின்படி எல்லாம் ஆக கடவுள், பாவம் செய்கிறவர்கள் எல்லாம் அழித்து நரகத்துக்கு போகட்டும் ஆண்டவரே. ஒரு ஜெபித்து ஜெபம் அறிந்து பேசுதல். ஆண்டவரே
அந்த தேசத்துல 50 நீதிமான் இருந்தா அந்த தேசத்தை விட்டுருவீங்களா ஆண்டவரே? 45 பேர் தான் விட்டுருவீங்களா ஆண்டவரே? 30 பேர், 20 பேர், 10 பேர் இருந்தா மனுஷ விட்டுருவீங்களா ஆண்டவரே? ஒவ்வொரு தடவையும் மண்ணாய் இருக்கிற மனுஷன் நான் பேசுறேன், பூச்சிக்காரீங்க ஆண்டவரே, தப்பா நினைச்சுக்காரீங்க ஆண்டவரே, உங்ககிட்ட பேசுறதுக்கு வந்திருக்க மனுஷனுங்க ஆண்டவரே, அறிந்து பேசுகிற ஜெபம் ஜெபிக்க ஆரம்பிக்கிறது. ஜெபிச்சு ஜெபிச்சு கடைசியில ஆண்டு சொல்றாரு, ஒரு நீதிமான் இருந்தா கூட அந்த தேசத்தை நான் விட்டுறேன். ஹalleluya. ஒரு நீதிமான். இன்னைக்கு ஆண்டு தேடுறாரு. சபையில ஒருத்தர், யார் ஒருத்தர்? அதான் இருக்கிறாரு, நீங்க தான் ஒருத்தர். உங்களுடைய ஜெபம் சபைக்கு தேவை. எதுக்காக சபையில, எதுக்காக இந்த சபையில மண்டேல இருந்து ஃப்ரைடே வரைக்கும், சட்டர்டே வரைக்கும் உங்களால முடிஞ்ச டைம்ல வந்து நீங்க ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு அதுக்கான தெளிவு நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்காக வார வாரம் அறிவிப்பு கொடுக்குறோம்? அவங்களுக்கு வேற வேலை இல்ல, அவங்க சொல்லதான் செய்வாங்க. அதுக்கு இல்ல, இப்படி நாச்சும் உற்சாகப்படுத்தி ஜெபிக்காதவர்கள் வந்து ஜெபம் பண்ணணும். இப்படி நாச்சும் உற்சாகப்படுத்தி யாருக்கான பிரேயர் வரணும், மத்த நாளாச்சும் வந்து ஜெபம் பண்ணணும். இப்படி நாச்சும் உற்சாகப்படுத்தி ஜெபம் பண்ணுவது சபையை உருவாக்கணும். யார் சபையை ஜெபம் பண்ணுவது உருவாக்கணும்? நமக்கு மேல வானமண்டலங்களின் அதிகமான சேனைகள் நம்ம ஊழியத்தை செய்ய முடியாத வழிக்கு, ஜனங்க சபைக்குள்ள வர முடியாத வழிக்கு, ஆத்துமாக்கள் தேவனோடு சேர முடியாத வழிக்கு, விக்கிர ஆராதனை மூழ்கி போயிருக்கும்படியாக அநேக சத்துருவான வேலை அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கிறான். ஆனா நம்ம கையில் அதிகாரத்தை கொடுத்து வச்சிருக்கிறார். ஜனங்களை ஆதாயப்படுத்தி கருத்துக்கு நேராக கொண்டு போய் பரவ சேர்ப்பதற்கான திருக்கோளை கருத்து நம்ம கையில் கொடுத்து வச்சிருக்கிறார்கள். அதற்காக நான் உற்சாகப்படுத்துகிறோம். ஹalleluya. ஆபிரகாம் தரித்து ஜெபிக்கிறார். இந்த மூணாவது பகுதியில நீங்க பாத்தீங்கன்னா, தேவன் அனுப்புகிறவர், அனுப்பப்படுகிறவர்கள் உயிர்த்தின் வாஞ்சையோடு தேவனுக்கென்று காரியத்தை செய்ய வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட பொறுப்பில் உண்மையாக இருந்து செயல்படுகிறவர்கள், அவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியில் நிரப்பப்பட்டவர்களுக்கு அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரலோகத்தின் ராஜ்யத்தின் திறவுகோலின் சாவியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஹalleluya. ஆகிய தேவப்பிள்ளைகளே, சபைக்கு வந்தோம் போனோம்ன்ற வாழ்க்கைக்காக நம்ம தேவன் நம்ம தெரிந்து கொள்ளணும். ஹalleluya. அதே நிறைய பேர் மிஸ் பண்ணிடுறாங்க. சபைக்கு வந்தோம் போனோம்ன்றதுக்காக ஆண்டவர் நம்ம தெரிந்து கொள்ளல. சபைக்கு வந்தோம் போனோம்ன்றதுக்காக ஆண்டவர் நம்ம கொண்டு வந்த இடத்துல ஒன்று சேர்க்கல. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுவதற்காக. எத்தனை பேர் ஏற்றுக்கொள்றீங்க? எத்தனை பேர் நீங்க அதை அங்கீகரிக்கிறீங்க? பரலோக ராஜ்யத்தை கட்டுவதற்காக, சபையை, மனவாட்டியாக இருக்கிற சபையை மனவாளனாகி இயேசு வரும்பொழுது அவரோடு கூட சேர்ப்பதற்காக அந்த அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். வைத்து வாழறதுக்கு இல்லைங்க, பாவத்தின் அடிமைத்தனத்துல வாழறதுக்கு கிடையாது. மாம்ச எண்ணத்தின்படி செயல்பட்டு தேவனுடைய மகிமையை இழந்து போய் எப்போதும் அவரை மனுஷன் சொல்லி மன்னிப்பு கேட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆண்டவரை தெரிஞ்சுக்கிறாங்க. அது ஒரு பகுதி. ஆனால் அடுத்த பகுதி நம்முடைய வளர்ச்சி இருக்கணும். ஹalleluya. அதுதான் தேவன் கொடுத்திருக்கிற அதிகாரம். இப்ப ஆண்டவர் எப்படி பிதாவால் அனுப்பப்பட்டு வந்து அவருடைய காரியத்தை செஞ்சு முடிச்சாரோ அந்த அதிகாரத்தை முடிச்சு அந்த தேவன் நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் கொடுக்கிறார். அதுதான் பரலோக ராஜ்யத்தின் திருக்கோள். பூமியில நீங்க கட்டப்படுத்தீர்களோ அதெல்லாம் கட்டப்படுவோம். பூமியில இவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்தி அவங்களை தேவனுக்கு நேராக திறந்து போவதற்கான சாவியானவர்கள் உண்மையை கொடுத்திருக்கிறாரு, அதிகாரம் உண்மையை கொடுத்திருக்கிறாரு. அப்படின்னா நம்ம எல்லாரும் இறங்கி வேலை செய்ய வேண்டும். ஹalleluya. முதலாவது சபையில் நடக்கிற ஆக்டிவிட்டிக்கு ஒழுங்கா வரணும். ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி போதனை கேட்ட ஒரு ஊழியர் இருக்கிறாரு. சனிக்கிழமை ஆராதனை வைக்கிறதுக்கு நம்ம ஏற்பாடு பண்ணலாமான்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது ஆவியில நான் உணர்த்தப்பட்டேன். இப்போதைக்கு வேணாம் பசங்க, இன்னும் கொஞ்ச நாள் ஆகும். அதுக்கு காரணம் என்ன? இருக்கிற ஜனங்கள் முதல்ல சண்டே ஆராதனையை கரெக்டா வரணுமே, நடக்கிற ஜபக்கூட்டத்தை ஒழுங்கா வரணுமே, சபையில் நடக்கிற ஆக்டிவிட்டியில ஒழுங்கா இருக்கணுமே, அப்பதான் அடுத்த விஷயத்தை பண்ண முடியும். இதுக்கு ஒரு ஊழியர் நமக்கு கொண்டு வர்றது பெரிய விஷயம் கிடையாது. ஆண்டவர் சுத்தமான எப்ப வேணாலும் கொண்டு வரலாம்.
ஆனா ஒரு ஸ்பெஷல் மீட்டிங் நம்ம வைக்கிறதா இங்க ஜனங்கள் கொண்டு உட்கார வைக்கணுங்க. அந்த வாரம் எதுக்கு? ஓ அப்பதான் நம்ம சேர்ச்சி இவ்வளவு பேர் இருக்காங்க தெரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு இல்லைங்க, ஜனங்களை பங்கு ஆகிட்டு கொண்டு வரணும். இன்னும் நிறைய வேலை கொண்டு இருக்கு. ஹalleluya. நமக்கு இன்னும் நிறைய வேலை இருக்கு. ஆனால் வேலை முடிஞ்சிருச்சு நினைக்காதீங்க. ஏன்னா ஆண்டவர் அதிகாரத்தை நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. கடைசியா இந்த 3 பகுதிகளை நம்ம வாசிக்கும் பொழுது இதனுடைய மைய பகுதி, இதனுடைய கடைசி பகுதியை ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அவருக்கு கொடுத்த அதிகாரம் என்னன்னா, ஜனங்களை பாவத்திலிருந்து விலக்கி கர்த்தருக்கு நேராக திருப்பி பரலோகத்தில் சேர்ப்பதற்கான அதிகாரத்தை, முழு அதிகாரத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். ஹalleluya. இந்த அதிகாரத்தை யார் எடுத்து பயன்படுத்துகிறார்களோ, நாளைக்கு கடைசி நாள் வரும் பொழுது கர்த்தர் கணக்கு கேட்கிற ஒரு கட்டத்தை வரும் பொழுது, ஆண்டவர் உங்களுக்காக நான் இதை செய்வேன் என்று காண்பதற்கு சில காரியத்தை உங்களால் காட்ட முடியும். ஹalleluya. ஆண்டவர் காட்டுறதுக்காக அல்ல, ஆண்டவருடைய சித்தத்தை செய்வதற்காக. ஹalleluya. அழுது போகிற ஆத்துமாக்கள் எல்லோரும் கர்த்தருக்கு நேராக திரும்பும்படியா நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து வேலை செய்ய வேண்டும். ஒரு மனதோடு நாம் சபையை கட்ட வேண்டும். கர்த்தர் சொல்றாரு, நீ பேதுருவாய் இருக்கிறாய், நீ மரியாவாய் இருக்கிறாய், நீ பிசிராவாய் இருக்கிறாய், உண்மையில் என் சபையை நான் கட்ட போகிறேன். அந்த எக்ஸர்சைஸ் உங்களுக்கு கொடுக்க போறேன். பாவத்தின் வாசல் மேற்கொள்ளாது, நான் மேற்கொள்ளிட்டேன். ஆனா அந்த அதிகாரத்தை எடுத்து பயன்படுத்து. ஹalleluya. ஹalleluya. நாம் எல்லோரும் அதிகாரத்தை பெற்றவர்கள். கர்த்தர் தொடர்ந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. இப்பொழுது நம்ம எல்லோரும் எழுந்து நின்று நாம் கேட்ட வசனத்திற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்தி ஜெபிப்போம். ஹalleluya. ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. எல்லோரும் ஜெபிப்போம். ஆண்டவரே, கர்த்தாவே, நான் ஆண்டவரே என்னுடைய காரியங்களை மாத்திரம் அநேக நேரத்தில் நான் யோசித்துக் கொண்டிருக்கிறேன். ஆண்டவரே, நான் இந்த பூலோகத்திற்குரிய ராஜ்யத்தின் பிள்ளைகள் அல்ல ஆண்டவரே, நான் பரலோகத்தின் ராஜ்யத்தின் பிள்ளையாக இருக்கிறேன். அப்பா, நீங்க இவ்வளவு பெரிய பொறுப்பை என்னை நம்பி நீங்க கொடுத்திருக்கிறீங்களே, அந்த அதிகாரத்தை நான் சரியா பயன்படுத்தணும் ஆண்டவரே. நீங்க கொடுத்த அதிகாரத்தை நான் அப்படியே வச்சிருக்க கூடாது ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை சரியா பயன்படுத்தணும் ஆண்டவரே. ஜனங்களை சந்திக்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபைக்கு வரணும் ஆண்டவரே. சபை கூடுதல விட்டு விடக்கூடாது. உண்மையா பயபக்தியோட சபையில வந்து நான் ஆராதனை செய்யணும் ஆண்டவரே. ஜெப கூடத்துக்கு வரணும் ஆண்டவரே. ஆண்டவரே, சபையில் இருக்கிற ஜெபங்கள்ல வந்து பங்கு பெறணும் ஆண்டவரே. அந்த வாஞ்சையை எனக்கு தாங்க ஆண்டவரே. ஆண்டவரே, நான் ஆத்மா பாரமுள்ளவனாக இருந்து ஆத்மாவை அறுவடை செய்யும்படியாக ஆண்டவரே, நான் வாஞ்சையோடு செயல்படுகிறவனாக இருக்க வேண்டும் ஆண்டவரே. எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதிகாரத்தை பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே, அதிகாரத்தை நாங்கள் பெற்றிருக்கிறோம் ஆண்டவரே. அந்த அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே என்று சொல்லுவோம். கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. ஹalleluya. வீரனுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு பரலோகத்திலே அவர்கள் சேர்க்கப்படுவதற்கான அதிகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். வீரர்கள் அழிந்து போயிருக்கிற சில பேர் அழிவை விட்டு திரும்பி பரலோகத்தின் ராஜ்யத்திலே சேர்த்துக் கொள்ளும்படியான அந்த அதிகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். அவர்கள் மேல் கிறிஸ்தவர்களாக இருந்து தேவனுடைய ஊழியத்தை செய்யும்படியான எல்லா அதிகாரத்தை கர்த்தர் அவர்களுக்கு தருகிறார். அவரை ஒருவனதோடு ஆராதிப்போமாக, ஒருவனதோடு ஆராதிப்போமாக, ஆராதிப்போமாக.